பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் கேக்குது ப்ரோ, ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்டேட்டோட ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்னா ஜெயிலர் 2 கிளிம்ஸ் ரிலீஸ் டேட்டு ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 15th வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கட்டா குஸ்தி 2 அது இப்போ ப்ரீமியர் ஷோ நடந்துட்டு இருக்கு. படம் நாளைக்கு தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகுது. அங்கீகாரம் அவங்க வந்து இப்போ தேட்டர் விசிட்லாம் போகிறாங்க. ஸோ இந்த வீக்கு நாளைக்கு வந்து சேலம் ராக்ஸ் டிஎன்சி தேட்டருக்கு காலையில் 10:45 ஷோக்கு வந்துட்டு டீம் விசிட் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டர் நடராஜன் அவருமே வந்துட்டு வராரு நாளைக்கு. அப்புறம் கான்சிட்டிலேருந்து கண்ணா ப்ரோ வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஸ்வம்பரா அந்த படமும் வந்துட்டு அக்டோபர் 16th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வருது. அருள்வான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அள்ளி பூவே அது வந்து நாளைக்கு காலையில் 11:11க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. த்ருவோட அடுத்த ஃபிலிம் அது வந்துட்டு கரண் அரவிந்த் குமார் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு பூஜை நடந்துச்சு. ஓடிடி கூட சைன் பண்ணிட்டாங்க. சாய் அபியங்கர் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கல். அப்புறம் ஜனநாயகன் அந்த படம் வந்துட்டு ஜூலை 23rd இல்லைனா ஜூலை எண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில கட்ஸ் வந்துட்டு இது பண்ணிட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்துடும் 1 or 2 weeks நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரணி ப்ரோ, அந்த அங்கீகாரம் டீம் வந்து 2 மணிக்கு ஸ்ரீசக்தி திருப்பூருக்கு போகிறாங்க நாளைக்கு. அப்புறம் ரேணிகுண்டா 2 அந்த படத்தோட டீசர் நாளைக்கு வருது. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அந்த படம் வந்து யூஏ சென்சார் பண்ணியிருக்காங்க. அங்கீகாரம் படம் வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு டீம் மொத்தத்தையும். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரே நிமிஷம், இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் என்னன்னு பார்ப்போமா? அதுவும் சொல்லிடுறேன். மேஜராக வர்றது மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அப்சஷன் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு டிஜிட்டலில். யூஎஸில் மட்டும்தான் இருக்குது, சிங்கிளில். அது இல்லாமல் வந்து எனோலா ஹோம்ஸ் 3 அந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. சூப்பர் சுப்பு தெலுங்கு வெப் சீரிஸு அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதே மாதிரி விசாகப்பட்டினம் அமேசான் ப்ரைம் சீரீஸு அதுவுமே தெலுங்கு தான். அப்புறம் மாலிவுட் டைம்ஸ் இன்னைக்கு வந்து நைட் ஸ்ட்ரீம் ஆகும். இதெல்லாம் தான் மேஜராக வருது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் 2 வெப் சீரிஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சூப்பர் சுப்பு விசாகப்பட்டினம் ரெண்டுமே பார்த்துட்டேன். விசாகப்பட்டினம் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். எனக்கு சூப்பர் சுப்பு வந்து டீசென்ட் குட்டாகவே இருந்துச்சு. பரணி வன்முறை தவறு, விடுங்க. இனிமேல் வந்தாருன்னா பிளாக் பண்ணி விட்டுருங்க. பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வர முடியாது. பரணி ப்ரோ ப்ரொஃபைல் செக் பண்ண இல்ல பரணி ப்ரோ ப்ரொஃபைலை செக் பண்ணுங்க, பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏற்கனவே ஒரு டைம் அவன் வந்திருக்கான் நம்ம ஸ்பேஸ்க்கு, வந்து இதே வேலையை தான் பண்ணான். என்னதான்டா இது? என்ன உங்களுக்கு இதுல என்ன சந்தோஷம் கிடைக்குது? ஏன்டா அப்படி பண்றீங்க? அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா நீ வேற ஏதாவது போய் பாருப்பா, போப்பா. ஒரிஜினல் பரணி வெளியே வந்துட்டாப்ல. ஒரிஜினல் ஸ்மார்ட் வந்து காலையிலேயே வந்துட்டாப்ல. பசங்க படம் பார்த்திருக்கீங்கல்ல, பசங்க படம் அதுல ஒரு சின்ன பையன் சொல்ற டயலாக் தானே, டைகர் கா ஹுக்கும் ஹுக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். யார் பரணி? என்ன பரணி பண்ணாங்க? நான் இப்பதான் நோட்டிபிகேஷன் பார்த்தேன். சொல்லுங்க, என்னாச்சு? பரணி ப்ரோ வந்து விடுங்க. பரணி ப்ரோ கொஞ்சம் குஜிலி மஸ்து பண்ணி விட்டுட்டாங்க. பரவாயில்ல. அதை விடுங்க, அடுத்தது பார்ப்போம். ஜெயிலர் 2 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கான கிளிம்ஸ், அதுல சும்மா கிளிம்ஸ்னு சொல்ல முடியாது, கிளிம்ஸோட கிளிம்ஸ் அது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்ல ஜெயிலர்ல, இதே மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அப்படி கட் பண்ணி ஃபாஸ்ட் கட்ல வந்துச்சு. அதே ஸ்டைல திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அதை விட என்னன்னா அந்த கேமரா, ஐயோ அவர் பேர் ஒவ்வொருத்தரையும் மாந்தார விஜய் கார்த்திக் கண்ணன். ஐயோ அப்பா, அவர் இங்க டாக்கு மகாராஜ், திரும்ப அங்க, திரும்ப இங்க, அப்படியே அந்த மெயின்டைன் பண்றாரு. பக்காவா பீக் சினிமாட்டோகிராஃபி, வேற லெவல். சிரஞ்சீவி கூட்டு போயிட்டாரா பாபி கொல்லி படத்துக்கா? சூப்பர், ரைட். அப்ப வேற லெவல், பயங்கரம். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு எப்படி இவரை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப திரும்ப அதே ஆச்சரியம் தான் இருக்கு. எப்படி இப்ப இந்த உழைப்பையும் பார்த்துட்டு எப்படி வந்து மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இல்ல அதனாலதான் சொன்னாங்க, ரைட், ஓகே. பட் என்னாலும் இவரோட உழைப்பு அந்த ஒன்லி ஜஸ்ட் ஒரு சில்லோட் ஷாட் தான். அந்த சில்லோட் ஷாட்டுக்கு பாத்தீங்கன்னா
அங்க அவருடைய சூப்பரா ஒரு மாஸ் அப்படி ஒரு ஆரா கிரியேட் பண்றாருன்னா ஃப்ரேம் ரிஷிகா இருந்துச்சுங்க. ஆர்டிஸ்ட்கான நிறைய ஃப்ரேம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆஹ் நம்ம சொன்ன அந்த பழைய நம்ம போனாட்டி சொல்லும்போது எல்லா ஆர்ட்லையும் சொல்லியிருந்தோம், அதுல ஒரு 4 பேரையும் காமிச்சிட்டாங்க. இதுலயும் அனிதா பாத்தீங்கன்னா வாங்கண்ணே. இந்த அணி அணி என்ன சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. மிக்சிங் வந்து பயங்கரமா கொளுத்த போறாரு, அது நல்லா தெளிவா தெரியுது. படத்துல வந்து வேற லெவல்ல மிக்சிங் எடுக்க சும்மா போறாரு. விதவிதமா அதாவது நான் இப்ப அதாவது பேட்ட படத்துல ஒரு ஒரு பிஜிஎம், கத்தி படத்துல ஒரு பிஜிஎம்லாம் ஒரு பிரிச்சு விட்டுருப்பாரு. அதாவது ஒரு 100 வகையான பிஜிஎம் இருக்கும். இப்போ அதுதான் பண்ண போறாரு நினைக்கிறேன். அதுதான் கிளிம்ஸா ஏற்கனவே வந்து அந்த ஹுக்குமுக்கு இங்கிலீஷ் லிரிக்ஸை போட்டு விட்டு ஓ அலம்ப பார்த்தேன். அதுக்கு வந்து இங்கிலீஷ் லிரிக்ஸை போட்டு விட்டது. அடுத்து வந்து அதோட அந்த மிக்சிங் வேற லெவல்ல குவாலிட்டியா பண்றாரு. கண்டிப்பா பீக்ல இருக்க போகுது பயங்கரமா. எனக்கு வந்து விஜய் கார்த்திகேயன் தான் ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்து வந்து இன்னும் நிறைய இருக்கு இதுல வந்து. இப்ப நமோ நாராயணன்லாம் இருக்கிறாரு, அவர் மாதிரி சைட் ஆக்டிஸ்லாம் அவர் பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கீங்க. இன்னைக்கு ஒரு டிரைவர், அந்த டிரைவருங்கிற மிக்ஸ் பண்ணி வருவார் அவரு. நமோ அது சூப்பரா நாராயணன் இருக்கும், அவரோட யாருண்ணே? போர்ஷன் நல்லா இருக்கும். நமோ நாடோடிகள்ல நாராயணனா சிரிப்பார்ல. யாருன்னா நாடோடிகள்ல பேனர் ஓ வைப்பார்ல அப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே, 5 நிமிஷம் பேனரா? அவர். இதுல வந்து ஒரு டிரைவர்ல வருவாரு. நான் டிரைவர்னு அவரை சொல்லல, ஒரு டிரைவர் கனெக்ஷன் இருக்கு அதுல பாருங்க. டோட்டலா அவரோட போர்ஷன் எல்லாம் நிறைய இடத்துக்கு டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் அது. அதெல்லாம் நல்லா பயங்கரமா எதையுமே ரிவீல் பண்ணாம சூப்பரா கட் சுராஜோட அந்த ஐ ஷாட்டுமே சூப்பரா இருந்துச்சு bro. பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் இல்ல, எனக்கு தெரிஞ்சு சுராஜ் மலையாள ஆர்டிஸ்ட் நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சாடி. தமிழ் கூட்டு வாங்கன்னு சுத்திட்டே இருந்தோம். யூத்ல கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கரையில வந்தாரு. வீரதீர சூரன் வந்தார். மறந்துட்டேன், வீரதீர சூரன். அந்த வீரதீர சூரனுக்கு நான் பார்க்கும்போது என்னடா இவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரோல் கொடுத்துருக்கலாமே, நல்ல பயங்கரமான பெர்ஃபார்மர் ஆச்சு அப்படின்னு தோணுச்சு. யூத் பாக்குறப்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் கரையில சுத்தமா ஒண்ணும் இல்லை அவருக்கு. இருந்தாலும் அது நார்மலான ஒரு போலீஸான்னு வச்சுக்கோங்களேன்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்காவா நெல்சன் அவருக்கான இதை கொடுத்துருவாருன்னு தோணுது. ஆனா சின்ன ரோல் தான், அவர் மெயின் வில்லன் எல்லாம் கிடையாது. அவர் ஒரு ஒன் ஆஃப் த வில்லன் அவ்வளவுதான். ஆனா அவர் நல்லா அவரோட பெஸ்ட் வாங்கிடுவாருன்னு தோணுது. எனக்கு அந்த வெள்ளன் பிளஸ் காமிக் வந்து சூப்பரா இருக்கும் bro. ஏன்னா அந்த ஆளு சூப்பரா எழுதுவான் நெல்சன். ஏன்னா சுராஜுக்கு காமிக்கும் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சொல்ல வேண்டியதுல நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்றது எல்லாமே. இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இல்ல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நேத்து பேசிட்டு இருக்கும்போது போன் வந்துருச்சு. நான் இருங்க ஸ்பேஸ் போட்டுட்டு 10 செகண்ட்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு, சரி 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு 10 செகண்டுக்குள்ள போனை வச்சுட்டேன். ஆனாலும் ஸ்பேஸ் எண்ட் ஆயிருச்சு, திரும்ப போட முடியல. அடுத்தடுத்து போன் வந்துட்டே இருந்தனால டக்குன்னு சொல்லாம கொள்ளாம எண்ட் ஆயிடுச்சு. அது சொல்லணும்னு நினைச்சேன், ஸ்டார்டிங்கே மறந்துட்டேன். சரி ரைட், இப்ப கண்டினியூ பண்ண முடியும். சொல்லுங்க சொல்லுங்க பில்லா பாலா. ப்ரோ இதுல ரிவீல் ஆகாத ஆள்லாம் யார் ப்ரோ இருக்காங்க ஜெயிலர் 2 அன்னைக்கு? எஸ்டே சூர்யா மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ரிவீல் ஆகல. மெயின் ஆர்டிஸ்ட் ரிவீல் ஆகல, ஏகப்பட்ட பேர் ரிவீல் ஆகல. ப்ரோ அது சந்தானம் கன்ஃபார்ம். சந்தானம் கன்ஃபார்மா இருக்கிறாரு. வித்யா பாலன் அப்படி வந்துருங்க. இப்பதான் ஒரு பையன் சொன்ன தலைவா, நான் கூட நம்பல, சும்மா சொல்றான்னு நினைச்சேன். நிஜமா ரம்யா கிருஷ்ணன் பேசிட்டு இருக்காங்க. இல்ல கன்ஃபார்ம் அவங்க சந்தானம் கன்ஃபார்ம் இருக்கிறாரு. விஜய் சேதுபதி கன்ஃபார்ம் இருக்கிறாரு. சந்தானத்துக்கு அப்புறம் இன்னொரு குத்திக்கு வசூல் அதான் போனவர் வந்துருச்சுங்க. அதை ஏங்க சொல்லணும். அவர் மோகன்லாலுக்கு ஷூட் முடிச்சிருச்சு. சிவராஜ்குமார் நடிச்சிட்டாரு. விநாயகன் ஏற்கனவே ஒரு வாரம் ஷூட்டிங் போயிருக்காரு. எல்லாத்துக்குமே ஷூட் பண்ணிருக்காங்க. எஜே சூர்யா யோகி பாபுக்கான காம்பினேஷன் இருக்கு. அந்த அவர் பேர் என்ன, அவரு சரவண பவன் ஓனர் பையன் ரவி வசந்த் வசந்த பவன். சரவண பவன் மாற்றி சொல்லிட்டேன், வசந்த பவன். அதான் வசந்த் ரவி. ரொம்ப அப்படிதான் திடீர்னு நம்ம பக்கம் போறப்ப வரும். நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணுன்னா, நான் எதிர்பார்த்து தீபாவளிக்கு போட்டாங்கன்னா வேற வகையில ஒரு இதா பார்த்தேன். அவங்க வேற ரூட்ல போயிருக்காங்க. சரி நல்லது. ஆனா ஏன்னா தெலுங்குல பாத்தீங்கன்னா 2-3 படம் தேதியில பிளான் பண்றாங்க. சிரஞ்சீவியோட விஸ்வாம்பரா அது பிளான் பண்றாங்க. ஒரு ஃபேண்டசி பயங்கரமான படம். பிம்பிசாரா படத்துடைய டேரக்டர். நான் மொத்த நம்பிக்கையும் அந்த பிம்பிசாரா மட்டும்தான். நானும் உங்களை மாதிரி தீபாவளி தான் நினைக்கிறேன். பிம்பிசாரா டேரக்டருங்கிறனால நான் ரொம்ப நம்புறேன் அந்த படத்தை. இன்னுமே பயங்கரமா நம்புறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு பிலிம் ஷூட் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பிலிம்ஸ் மாதிரி ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தகர்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்து நாங்க திருத்திக்கிறோம், நீங்க ட்ரோல் பண்றதுல ஏத்துக்கிறோம், நாங்க படத்தை தள்ளி வைக்கிறோம், நல்லா விஎஃப்எக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு 2வது ஒரு டீசர் விட்டாங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நாங்க டைம் எடுத்துக்கிறோம்னு சொன்னதுக்கான ரீசன் லாஜிக்கா இருந்துச்சு. அப்படியே தள்ளி எப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் 2 வருஷம் 3 வருஷமா கழிச்சு அபிஷியலா இப்ப வந்து தசரா அக்டோபர் 16 பிளான் பண்றாங்க. வந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஜெயிலர் வந்தப்ப அதே சிரஞ்சீவி படம் போலா சங்கர் வந்துச்சு.
இது இப்போ இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்க, ஒருவேளை இது 1:0 இருக்கிறத 1:2:1 அப்படின்னு மாத்துறாரா? போலா சங்கு என்ன அதை வேறயா சரி, மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு டீசர்னு. சரி சொல்லுங்க, உங்களுக்கா டீச்சர் பண்ணி பரணி பேசுறேன்னு கேட்கல. சூப்பரா இருந்துச்சு தலைவா. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருந்தது. விஷுவலாவும் சரி, அணியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சரியான ஹை. அந்த அந்த இதுக்கே ரஜினியை மாவீரன் ஒரு டைலாக் சொன்னார், ரஜினியை காட்டாமலே ப்ரோமோ பயங்கரமா காமிச்சிருக்கானுன்னு. அது சூப்பரா இருந்தது அந்த வகையில. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தீபாவளிக்கு வரும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா தசராக்கே போட்டாங்க. நீங்க என்ன எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல தீபாவளிக்கு வந்தா ஒரு காரணம் இருக்கு, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த ரீசன் வேணா என்னன்னு சொல்லுங்க. அதான் தீபாவளிக்கு வரமாட்டாங்கல்ல ஆல்மோஸ்ட். எனக்கு நான் இந்த மாதிரி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினைச்சது ஒரு போஸ்டர் விடுவாங்க கீழே டேட்டோட, ஒரு சிம்பிள் போஸ்டர் ஒன்று வரும் தான் நினைச்சேன். பட் இப்படி ஒரு கிளிம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஜெயிலர் 1க்கு காட்டின மாதிரியே ஒரு அந்த லெவலுக்கு இல்லைனாலும் அதுல கொஞ்சம் ஃபாஸ்ட் கட்ஸ்ல எல்லா கேரக்டரையும் ரிவீல் பண்ணி ஒரு மாதிரி சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தலைவரை காட்டாம சில்லவுட்ல காமிச்சு அதுல ஆரா கிரியேட் பண்ணியிருந்தாரு. அந்த இங்கிலீஷ் லைனும் நல்லா இருந்துச்சு. ஆன்லைன் டு ரூல் த கேம் யூ காட் தட் ஃபயர் யூ காட் த ஃப்ளேம்னு அந்த இங்கிலீஷ் லைன்ஸும் நடுவில் அந்த ஹுக்குமோட இதுல மிக்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாப்புல. ஆஸ் யூஷுவல் தான் தலைவர் படம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அமைதியா இருக்கும். டக்குன்னு ஏதாவது விட்டாங்கன்னா ஃபுல் ஹைப் ஏறிடும். அதே மாதிரி இதுவும் தான். அக்டோபர் 16 வருவாங்க தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நினைச்ச டேட்லயே வந்துட்டாங்க. ஓகே, இப்போ தீபாவளி படங்களோட ரூட்லாம் கிளியர் ஆயிரும். இந்த ஜெயிலருக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டேட்டும் கிடைச்சிருச்சு. எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிஜிஎம் லூப்ல கேட்டு செம்மையா பண்ணியிருக்கோம். பிரகாஷ் ப்ரோ இப்ப கேக்குதா? கேக்குது பாருங்க, இப்பதான் நல்லாவே கேக்குது. Okay, இப்ப எல்லாரும் கேட்கல. பிரகாஷ் ப்ரோ, போயிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இந்த ரிலீஸ் டேட்டை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? திங்கள் செவ்வாய் லீவ் இருக்கு. சூப்பரான ரிலீஸ் டேட்டுங்க. அதாவது இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் பெஸ்ட் ரிலீஸ் டேட்டுங்கிறது அக்டோபர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்னன்னா, நான் தீபாவளி சொல்றதுக்கான காரணம் ஒரு சில காரணங்களுக்காக சொன்னேன். அதாவது இப்ப சொல்றேன், நான் வேற மாதிரி சொல்றேன். இன்னும் ஒரு போன் எடுத்து பேசிட்டு இருந்தாரு, நீங்க பேசுங்க. கட்டாச்சுன்னு பாருங்க, அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. அந்த காரணத்துக்கும் பிரகாஷ் பக்கம் சரியான சகுனம் இல்ல போலயே. எப்பவுமே அப்படிதாங்க பண்ணுவாரு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றேன்னு பாரு, கரெக்டா சொல்ற வரப்ப ஒரு வேலை இருக்குங்க, நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு பாரு. இப்படி நீங்க சொல்லுங்க பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. எனக்கு தனுஷ் ஓடிடுவாருன்னு ஏதோ போட்டிருந்தீங்க. தனுஷ் அதான் கேட்க மைக் ஆன் பண்ண அதுக்குள்ள மாவீரன் ப்ரோ கேட்டேங்க. அவரே தள்ளி போயிடுவாருன்னு பரணி பழைய மாதிரி வராருங்க. இல்ல தேவனது நிலைமை யோசிச்சு பாருங்க. பரணி பேசுறதுக்குள்ளே 4-5 பேர் ஆல்ரெடி சேயோன் அந்த டேட் போய் தான் ஓடிருச்சு. இன்ஃபர்மேஷன் முதலே தகவல். ஒரு நிமிஷம், மாவீரன் ஞாபகம் இருக்கா? கமல் மாவீரன் வந்தப்போ நாங்க ஒரு ரிலீஸ் டேட் போட்டோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட்ல தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் பார்த்தா நாங்களும் தான் அக்டோபர் 10 சொன்னோம். அந்த டேட்டுக்கு வந்தாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? எங்களையும் தான் மாநாடு தள்ளி போக வச்சீங்க. 25ஆம் தேதி பண்றது. அதுதான் ஆக்சுவலா நான் வந்துட்டு இன்னைக்கு நோட்டே பண்ணி வச்சிருந்தேன். என்ன சொல்ல, மாநாடு அண்ணாத்தே, அது பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு மாவீரன், ஜெயிலரு, கங்குவா, வேட்டையன். ஓகேவா? இப்ப இந்த ஓம் படம் மட்டும் போஸ்ட் பண்ணு நியூஸ் வந்துச்சுன்னா அதுதான் போடலான்னு இருக்கேன். அந்த போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அது என்ன துணிஞ்சு இறங்குனது விசுவாசம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பொங்கல் டாக்ஸ்ல இருந்துச்சு. அதுல விசுவாசம் தான் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க. அதுதான் கமல், அது டாபிக் உள்ள தானே வருது. விசுவாசம் தான் போட்டாங்க. இவர் வாலண்டியரா உள்ள வந்து வண்டியில இருந்தது. ஆமா இதுலதான் என்ன மெய் இந்த நவம்பருக்கு வரீங்க. ஒரு 40 நாள் முன்னாடி தான் 2.0 வந்துருந்துச்சு. என்ன கேட்க வந்தீங்க? அக்டோபருக்கு பங்கெடுத்துக்கிறீங்க, நவம்பருக்கு பங்கெடுத்துக்கிறீங்க. மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க அக்டோபரை பத்தி பேசுறாங்க. ரெண்டுக்கும் எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல ஆக்சுவலா என்னன்னா, மத்தவங்க எல்லாம் ஒரு ரிலீஸ் டேட், நல்ல ரிலீஸ் டேட் லாக் பண்றப்ப இவர் திடீர்னு அந்த டேட் நல்லா இருக்கு, நல்ல டேட் எல்லாம் பார்த்து இவர் புஷ் பண்ணி வச்சுக்கிறாரு ஜாலியா. அப்ப மத்தவங்க எல்லாம் போஸ்ட்போன் பண்ணி போயிடுறாங்க. அதுதான் ஒரு மாதிரி இதா இருக்கு எனக்கு. பண்ணாதீங்க, சேயோனை இறக்குங்க, போட்டு பாத்துருவோம். சேயோனுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? சேயோன் அனௌன்ஸ்மென்ட் அப்ப என்ன ரிலீஸ் டேட் சொன்னாங்க? அக்டோபர் 2026 யாருங்க டேட்? அக்டோபர் 26 யாரு போட்டாங்க? சேயோன் டீம்ல தானே போட்டாங்க. பரணி எடுத்து காமிக்கவா ஆபீஷியலா?
நான் அதுக்கு சரி அப்பவே bro, கொஞ்ச நாள் நீங்க இப்போ வரைக்கும் அபிஷியலா அந்த டேட்ல நாங்க வரமாட்டோம்னு அவங்க டீம் வந்து இப்போ வரைக்கும் சொல்லவே கிடையாது. இன்னும் அக்டோபர் 2026 தானே இருக்கு. மெய்யழகன் ஷூட் முடிச்சிட்டு பழனி சொல்றோம். bro, மெய்யழகன் விடுங்க பழனி மெய்யழகன். bro, அதுக்கப்புறம் அவரு நீங்க விசுவாசத்துக்கு அப்புறம் பாருங்களேன், கங்குவா, மாவீரன், அப்புறம் இதா இந்த இப்ப எல்லாருமே மாநாடு பாருங்களேன் மாநாடையும் விட்டீங்க. மாநாடு. பரணி, மாநாடு நீங்க ஏன் பரணி எக்ஸைட்டேட் ஆகுறீங்க? ஆக்சுவல் ரீசனை சொல்லுங்க, எதனால படம் தள்ளி போச்சுன்னு. இதுல ஷூட்டே என்ன தள்ளி இருக்கு? தாங்க போச்சு. ஷூட் மார்ச்ல பண்ண வேண்டியதுங்க. மேதெல்லாம் ஷூட்டே போச்சு. 90 days ஷூட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டு ஓகே அவ்வளவுதான். 90 டேஸா? அவ்வளோலாம் இல்லையா? கதையில ரீஒர்க் எல்லாம் பண்றாங்க. கதையில ரீவொர்க்லாம் இல்ல. என்னாச்சு பரணி? நம்ம போகும்போது சொல்லிட்டு போனீங்க. இல்ல பேசிட்டு வாங்கன்னு சொன்னேன். இல்ல வேற ஒண்ணு சொன்னாரு. வேற ஒண்ணு சொன்னாரு. ஸ்பேஸ் எண்ட் ஆகாது. ஸ்பேஸ் எண்ட் ஆகாதுங்க. அது மட்டும் காதுல விழுந்துச்சு. இல்ல ஸ்பேஸ் எண்ட் ஆச்சுன்னா ஸ்பேஸ் எண்ட் ஆச்சுன்னா திரும்பி நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாரு. இல்ல எனக்கு ஸ்பேஸ்ன்னு மட்டும் தான் சொல்லிச்சு. ஸ்பேஸ் எண்டுக்குன்றது காதுல விழுந்துச்சு. அதுக்கு போன் அட்டன் பண்ணிட்டேன். பக்கத்து போன் அடிச்சிச்சு பாருங்க. என்கிட்ட 2 போன் இருக்குல்ல, அந்த 2வது போன் அடிச்சிச்சு. நான் பேசுறேன். இந்த போன்ல அடிச்சாதான் போன் ஸ்பேஸ் கட் ஆகும். இந்த போன்ல பெரும்பாலும் போன் வராது. ஆனா நம்ம நபர்கள் அடிச்சாங்கன்னா வேற வழி இல்ல, அட்டன் பண்ணிடுவோம். அதுல அட்டன் பண்ணும்போது ஸ்பேஸ் அது தெரியாம ஒரு வார்த்தையை விட்டாரு. இல்ல நான் எதுவுமே சொல்ல பிரகாஷ் பிரபு, நான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், எனக்கு ஸ்பேஸ் சென்டா அப்படின்னு மட்டும் கேட்டுச்சு. அதுக்கு போன் அட்டன் பண்ணிட்டேன். எண்டா அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி ரைட் ஓகே ப்ரோ. அந்த தீபாவளி விஷயத்த சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்லுங்க? அதான் என்னன்னா, வழக்கமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மத்த பண்டிகை காட்டும் தீபாவளிங்கிறது விடுமுறை கம்மி தான். ஒரு நாள் தான் லீவு. ஆனா முந்த நாள் 2 நாள் இல்ல அடுத்த நாள் எப்படியாவது கவர்மெண்ட் லீவ் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து 2 நாள் எப்பவுமே அபிஷியலாவே லீவ் விடலைன்னா கூட லீவு மாதிரி தான் இருக்கும். அது இல்லாம தீபாவளிக்கு எப்படியும் நம்ம மக்கள் படத்துக்கு வந்துருவாங்க. இந்த தீபாவளிக்கு என்ன படம் வருது, வந்துக்கா ரஜினி படம் இருக்கா, விஜய் படம் இருக்கா, வாங்க போயிட்டு வரலாம், அஜித் படம் இருக்கா, வாங்க போயிட்டு வரலாம். அப்படி பெரிய நடிகர்கள் படம் வந்தா அந்த தீபாவளிங்கிறது மட்டுமே போதும். இப்போ அஜித் கடைசி 2015 வந்துச்சு நினைக்கிறேன். வேதாளத்துக்கு அப்புறம் தீபாவளி ரிலீஸே வரல நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் விஜய்க்கு அந்த தீபாவளி ரிலீஸ் பிக்சரை வந்துகிட்டே இருக்கும். அப்ப தீபாவளி அப்படின்னா அது விஜய் அப்படிங்கிறது பிக்ஸ் ஆயிருந்த மாதிரி சூப்பராக ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரஜினிக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு முத்து படத்துக்கு அப்புறம் அண்ணாத்த மட்டும் தான் தீபாவளி வந்து நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் முத்து படம் 95 நினைக்கிறேன். அப்ப அண்ணாத்த கனெக்ட் பண்ணிக்க 2021. அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ரஜினி படம் தீபாவளிக்கு வருது அப்படிங்கிறது இருக்குல்ல. அது மாதிரி பல வருஷங்களுக்கு தீபாவளிக்கு வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, தீபாவளி அந்த கரெக்டா கோவிட் டைம்ங்கிறனால அந்த தீபாவளி பெரிய தீபாவளியா இல்ல, ரொம்ப அப்ப கோவிட் முடிஞ்சு வந்த தீபாவளி ரொம்ப டல்லான தீபாவளின்னு வச்சுக்குவோம். ஆனா பெரும்பாலும் அது மாதிரி ஒரு சில விதிவிலக்குகளை தவிர பெரும்பாலான தீபாவளிகள் ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சுனாலே செலிப்ரேஷன் மோடுக்கு மக்கள் போயிருவாங்க. டீசெண்டா இருந்தாலே போதும் படம். நீங்க ஆகா ஓகா அப்படி எப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. டீசென்ட் குட் அப்படின்னு இருந்துட்டா படம் பட்டையை கிளப்பிடும். அந்த தீபாவளிக்கு வந்தா மத்த நாளுக்கு வந்தா நீ எத்தனை நாள் லீவ் வச்சிருந்தாலும் சரி கணக்கு கிடையாது. படம் நல்லா இருக்கணும். படம் நல்லா இருக்கோட சேர்த்து லீவ் இருந்தா எக்ஸ்ட்ரா போஸ்ட். அதுக்காக நான் தீபாவளி சொன்னேன். அது பல வர காரணம், ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்துட்டு அவர் கிரியேட் பண்ணாது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் டார்கெட்டடா ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா கூட கிரியேட் பண்ணாது. எந்த ரசிகர்களும் இப்ப எல்லா தரப்பு ரசிகர்களும் யாராவது இப்ப தனுஷ் ஃபேன்ஸ் இப்ப திடீர்னு பார்த்த காலம் சாயங்காலம் 4 பேர் திடீர்னு கடிச்சு வச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்புறமேட்டு முன்னாடி ஏற்கனவே நார்மலா யார் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் கடிச்சு வைக்கிறது தானே. அப்படி கடிச்சு வைக்கும்போது அந்த கடிப்புகள் அந்த தீபாவளி லீவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. தீபாவளிங்கிற பண்டிகை மோடுக்கு லீவு கிடையாது. மெயின் விஷயமே பண்டிகை மோடு. அந்த பண்டிகை மோடுக்கு தீபாவளிக்கு பூஸ்டப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொன்னது. அவங்க அதை விட லீவு நாள் முக்கியம்னு சொல்லிட்டு ஆயுத பூஜைக்கு வந்திருக்கிறாங்க. பார்ப்போம். இப்போ ஓம் தீபாவளிக்கு போகும்னு நினைக்கிறேன். அப்போ ஓம் வெர்சஸ் அந்த ராமாயணா. அப்புறம் இது அரசன் இல்லைங்க, நீங்க ஒண்ணு அரசன்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சா நம்புவேன். அரசன் பொங்கலுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அரசு ஆனா இந்த ஷூட்டிங் முடிக்கிற ஐடியால இருக்கிறாங்க. ஆனா முடிச்சிருவாங்களாங்கிறது தெரியல. ஆனா முடிக்கிற ஐடியால தான் இருக்கிறாங்க. முன்னாடி ஷூட்டிங் போகிற ஐடியால இருக்காங்கன்னு சொன்னோம். இப்பதான் முடிக்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. போய் முடிப்பாங்கன்னு. ஆனா தீபாவளி ரிலீஸ் அளவுக்கு வேகமாலாம் முடிக்க மாட்டாங்க. அடுத்த டேட்டுக்கு பொங்கலா இருக்கும். அரசன் வரலன்னா S47 தீபாவளிக்கு பிளான். ஓகேவா? இப்ப தனுஷோட ஓம், சூர்யாவோட S47 தீபாவளிக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை S47 வரலன்னா கார்த்தியோட மார்சல் படம் வரும். ஆனா கார்த்திக்கு மார்சல் படம் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவரு படம் அந்த படம் சர்தார் 2 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க செப்டம்பர் 10. அப்ப அடுத்த ஒரு 45 நாள் கூட கேப் இல்லை நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாசம் கூட கேப் இல்லைன்னா எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்த படத்தை? அதனால அது கொஞ்சம் டிசம்பர் பொங்கல் அதை வேணா அப்படி தள்ளி விட்டு சூர்யா 47. ஏன்னா அவங்க நெட்ஃபிளிக்ஸ் கேட்கறது இந்த வருஷம் நாங்க அதை ஸ்ட்ரீம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க டிசம்பர் போனா கூட நாங்க பொங்கல் அடுத்த வருஷம் ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி ஆயிரும். டிசம்பர் கூட போகாதீங்க,
தீபாவளி ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க வந்து டிசம்பர்ல ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. 47 ஆனா வேகமா வேலை முடிஞ்சுன்னா அது 47 வரும். நானும் தீபாவளி வரணும் ஆசைப்படுறேன். ரெண்டு ரிலீஸ் ஓம் S47 இந்த 2 படம் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்சல் வர்றதுக்குவா அப்படிங்கிறது நீ சூர்யா 47 வந்துச்சுன்னா மார்சல் வராது, மார்சல் வந்தா சூர்யா 47 வராது. மார்சலை பொறுத்தவரைக்கும் ஷூட்டிங் முடியல, நான் சொல்லிடுறேன். ஷூட்டிங் முடிக்க மாட்டாங்க, இந்த வருஷமே முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கணக்குப்படி இழுத்து அது அப்படியே போயிடும்னு நினைக்கிறேன். அடுத்த சம்மர் வரைக்கும் கூட போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதை படம் ஷூட்டிங் முடியணும்னு பெரிய கஷ்டமான வேலைங்க அது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரஃபா சொல்லணும் ஒரு 60 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் 60 நாளுங்கிறது கிட்டத்தட்ட 2 மாசம் கிடையாது. நம்ம நார்மலான 2 மாசம் 60 நாளுங்கிறது சினிமாவை பொறுத்த வரைக்கும் 4 மாசம் 5 மாசம் கணக்கு அது. ஏன்னா பிச்சு பண்ண எடுப்பாங்க அந்த 60 நாள் கால்ஷீட்டை. அப்படி கணக்கு பண்ண படம் எங்கேயோ போயிடும். பிரகாஷ் ப்ரோ, அந்த ஜனநாயகன் என்ன ப்ரோ நேத்துல இருந்து டிஎல போயிட்டு இருக்கு? ஆமா, நம்ம வந்து ஒரு வாரத்துல அப்டேட்டுக்கு ஒரு விடுவு காலம் போறப்போ போன திங்கக்கிழமை சொன்னோம். அந்த அஜித் கல்தான் வந்து இந்த திங்கக்கிழமை ஆயிடுச்சு, கரெக்டா ஒரு வாரம் ஆயிடுச்சு, வரலையே முடிவுனாரு. சரி விடுங்க, வந்தா பாத்துக்கலாம்னா அங்கிட்ட ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10வது நாள்ல அப்டேட் வந்திருக்கு. ஆனா இந்த அப்டேட் தான் நான் ஒரு வாரத்துக்குள்ள வரும்னு எதிர்பார்த்தேன். அதுனா அப்பயே படம் பார்த்துட்டாங்க. நம்ம திங்கக்கிழமை இருந்து ஒரு வாரத்துக்குள்ள சொன்னது அந்த படம் பார்த்ததான் கணக்கு பண்ணி சொன்னோம். அந்த படம் பார்த்து கட்டு கொடுத்தது 2 நாளைக்கு முன்னாடி கட்டு கொடுத்தாங்க. நான் ரெண்டுமே நெட்ஃபிளிக்ஸ் தானே, ஓமும் சரி 47 எப்படி தீபாவளிக்கு? ஐயோ, அதான் ஓம் என்ன டேட் தெரியல. நான் நெட்ஃபிளிக்ஸ் தானே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓம். ஆமா சரி, அது ஃபெஸ்டிவலுக்கு எனக்கு தெரிஞ்சு கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 படங்கள் இல்ல, அதான் ஃபெஸ்டிவலுக்கு அது கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது பண்றது ஏன்னா 2 படம் இறக்குறது சர்வசாதாரணம். அது வந்து கணக்குல வராது. மற்ற நார்மல் டேஸ்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு 15 நாள் கேப் கொடுங்க, ஒரு 20 நாள் கேப் கொடுங்க. இதுதான் நடக்கும். ஓம் வெர்சஸ் S47 ரெண்டும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆனாலும் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு 1 வீக் கேப் விட்டு ஸ்ட்ரீம் ரெண்டும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆனா பரணி ப்ரோக்கு ஒரே ஜாதி தான். இல்ல, அப்படி ரிலீஸ் ஆனா எனக்கு தெரிஞ்சு 4 வாரம் கழிச்சு ஓமும் 6 வாரம் கழிச்சு S47 ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எது ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டோ அதை 6 வாரத்துக்கு மாத்தி போட்டுக்குவோம். அவ்வளவுதான். அமௌண்ட் பேஸ்டா தானே இருக்கும். நமக்கு தான் சப்போர்ட் அவருக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம காலையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த தடவை யாரு சைடு நிப்பாருன்னு. நீங்களா மலையாள டைரக்டர் இல்ல 47 ஒண்ணும் இல்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. 2 படம் கன்ஃபார்ம் ஆச்சு வச்சுங்க. எந்த படத்துக்கு வர ஃபர்ஸ்ட் சொல்றாரோ அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஓம் S47 சொன்னா ஓமுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, தனுஷுக்கு சூர்யா வன்மத்தை இறக்கலான்னு இருப்பாரு. சூர்யா 47 ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னா ஓம் வன்மத்தை இறக்கிறான்னு இருப்பாரு. எப்படி அதனால அவர் ஊர் பாஸ் தான் அங்க காமிச்சிருவாரு. இல்லங்க, அது பிசினஸ்ங்க. டக்குன்னு ஐடியா பண்ணி அது கடைசி நேரத்துல ஃபர்ஸ்ட் இந்த படம் ஒண்ணு அப்படி ஒண்ணு ஹைப் ஏத்துற மாதிரி இல்லை. ஆனா ஓம் பயங்கரம், எனக்கு தெரிஞ்சு அமரன் டைரக்டர் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஹைப் பயங்கரம் இப்படி ஏற்றி விட்டு கடைசியா ஓம ஒரு குத்தி விட்டுட்டு ஜீத்து மாதவனுக்கு விசுவாசம் காட்டிடுவாரு. ஏன் விசுவாசம் ஜீத்து மாதவனுக்கு நடக்கிறதா அப்படியே சொல்றீங்களே தலைவா, நடக்க போறதையும் சொல்றீங்களே. அப்பட்டமா பண்ணாரு கருத்துக்கலாம் பச்சையா தெரியுது நமக்கு. ஏங்க அதுல வந்து நீங்க கணக்கு பண்ணுங்க, ஜீத்து மாதவன் இருக்கிறாரு, நஸ்ரியா இருக்கிறாங்க, நஸ்லின் இருக்கிறாரு, அந்த மியூசிக் டைரக்டர் மலையாள மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு. அது இல்லாம மலையாளத்துல ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. எந்த ஸ்டேட்டு கேரளா, எந்த சிஎம் அந்த இவர் கிடையாது, சதீசன் கிடையாது, அவர் பேர் யார், ஜெகதீசன். அப்படிதானே பரணி? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பிரகாஷ் ப்ரோ. அந்த ஜனநாயகன் என்ன சொல்லுங்க ப்ரோ? அதுதான் சொல்லிட்டாருங்க. இதே மாடுலேஷன் திரும்ப ரெக்கார்டிங் நான் கேட்டிருக்கேன். 23 ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? 23 இந்த வருஷம் இந்த மந்த் ரிலீஸ் ஆகும். இல்லங்க, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் 16, 23, 29 அப்படின்னு சொன்னாங்க. 30ன்னு சொன்னாங்க. சாரி, 16, 23, 30ன்னு சொன்னாங்க. 16 வரதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. 23, 30 இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஏன்னா 23 லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கறாங்க, 30 ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கறாங்க. இப்ப அவர் எந்த முடிவு எடுக்க போறாங்கன்னா ப்ரொடியூசர் கால்ல இருக்கு. பிரகாஷ் ப்ரோ அதுதான் இங்க அடிஷனல் இருக்குங்க. இங்க உள்ளது அப்பா மகன் இங்க உள்ளது. ஆனா அங்க உள்ளது வந்து ஓவர்சீஸ் வந்து 30 கேக்குறாங்க. அவங்க ஏன்னா ஓடிசிக்கு 2 வாரம் ஸ்கிரீன் இருக்குல்ல. ஜூலை 30 ஸ்பைடர்மேன் வருது. முன்னாடி இல்ல
முன்னாடி முன்னாடி போனா கத்தி, பின்னாடி போனா துப்பாக்கின்னு வந்தா என்னங்க அர்த்தம்? 23 ஒரே ஒரு டேட் தான் இருக்கு பிரகாஷ் ப்ரோ. 30ஆம் தேதி 23 மட்டும் நல்ல டேட். ப்ரோ 23 ரன் இருக்கும் அங்கெல்லாம். ஆனா என்னன்னா இந்த 23 வரதா இருந்த இம்மார்டல், அப்புறம் இன்னும் 2 படம், இந்த மொத்தம் 3 படமும் போஸ்ட்போன் பண்ண போறாங்க. அது உறுதியா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 23 தான் லாக் பண்ணுவாங்க போல இருக்கு. இன்னைக்கு ட்விட்டர் ஆனா இங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கறது 23ஆம் தேதி. மாவீரன் கேட்கல மாவீரன். பரணி ப்ரோ 16ஆம் தேதி அப்டேட் பண்ண 16 வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. 370 பேருக்கு மேல கேக்குற மாதிரி காட்டுது. அப்டேட் ஆனதாலயா இல்ல அப்படிதான் எல்லாருக்குமே காட்டுதா? எனக்கு 150 தான் காட்டுது. இல்ல அப்டேட் ஆனதுனாலதான் சிலது அதர் லிசனர்ஸ்லாம் காட்டும் கவுண்டர். ஏங்க போன வாரத்துல ஒரு நாள் 1100 பேருக்கு அனுப்பிச்சிட்டீங்க அதர் லிசனர்ல. எனக்கு அவ்வளோலாம் காமிக்கல. சரி பரணி ப்ரோ, என்ன மார்வலா டிசியா பரணி ப்ரோ? இல்லாட்டி மார்வல் தான். ஆல்வேஸ் மார்வல் தானா? பரணி ப்ரோ ஜனநாயகன் வந்து அக்டோபர் 16 சாரி ஜூலை 16 வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. இல்ல வராது பல்தான். வராம இருந்தா உங்களுக்கு நல்லது. ஏன் எனக்கு என்ன நல்லது? நான் ஒடிசி வர மாட்டேன்ல. நான் ஒடிசி ஒண்ணே ஒண்ணு இல்ல, எனக்கு வந்து எனக்கு எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள் நான் சொல்றது, இதெல்லாம் பெரிய படம். ஜனநாயகம்லாம் ஒரு பெரிய படம். இந்த படமே நான் சொல்லுவேன், அது ஜெயிலர் 2, இந்த 2 பெரிய படங்கள் இருக்குங்களா, இவங்கெல்லாம் பெரிய படங்கள். இவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா டேட்டா போடணும். ஆனா இதுல ஜெயிலர் 2ல ஷூட்டிங் முடிச்சு போட்டுக்கலாங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. போட மாட்டேன்னு சொன்னோம். அஜித் தான் நான் சொல்றது. இல்ல அது புரியுது, இப்ப கொடுத்துட்டாங்க. பட் உடனே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரெஷர் போடுறாங்கன்னு ரிலீஸ் பண்ணாம ஒரு மாசம் டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இப்ப ஜூலை மாசத்துல கிட்டத்தட்ட எத்தனை படங்கள் பிளான் பண்ணிருக்காங்களோ அத்தனை படங்களும் அப்படியே ரீசஃபில் ஆகும். அவங்க குழப்பம் ரொம்ப வரும். இப்ப மீடியம் பட்ஜெட் படங்கள் இருக்கு, ஆகஸ்ட் மாசம் போட்டிருக்காங்களா, அந்த ஆகஸ்ட் மாச படங்கள் இந்த குழப்பம் வராதுன்னு கேட்கலாம். ஆனா வரும். ஆனா அவங்களுக்கு அடுத்த டேட் உடனே கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் டேட் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன், இப்ப 23 இம்மார்டல் போட்டிருக்காங்க. இம்மார்டல் இன்னொரு டேட் கிடைக்காது. அடுத்தது வந்து 16ஆம் தேதி போட்டிருக்காங்கல்ல, அந்த 17ஆம் தேதி சாரி அன்பே டயானா. இப்ப அன்பே டயானாலாம் செம்ம ரிப்போர்ட் அந்த படத்துக்கு. உண்மையாவே சொல்றேன், இண்டஸ்ட்ரியில பார்த்த நண்பர்களும் சரி நபர்களும் சரி எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்தை 3 நாளைக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ நடந்தது இல்லாம ஒரு முக்கியமான நபர்களுக்கும் ஷோ போட்டாங்க. அது நம்ம நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு படம் உண்மையிலே சூப்பரா இருக்குனே அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப அந்த படத்துக்கு ஒரே வாரம் தான் ஷோ அப்படின்னா எப்படி கணக்கு நல்லா இருக்குன்னா, அந்த படம் ஒரு 2-3 வாரம் ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொடியூசர் அவங்க அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி 4-5 வாரத்துக்கு மேல ஓடினாலதான் அந்த படம் பயங்கரமான கலெக்ஷன். இப்ப அவங்களுக்கு ஒரு வாரம் தான் ரெண்டு டைம், அடுத்த வாரம் ஜனநாயகம் டோட்டல் தூக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு 1 மந்த் கேப் கொடுத்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பெரிய படங்கள் எல்லாம் அப்படி பண்ணா மத்த அந்த சின்ன படத்துக்கு இல்ல இப்ப என்னன்னா ஆகஸ்ட்லயே நீங்க போனாங்கன்னா ஆகஸ்ட் 14ல பாத்தீங்கன்னா விஎஸ் விஸ்வநாத் வருது. 26ல பாத்தீங்கன்னா இவனிலே வந்து கேவன் ரிலீஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா அங்க சர்தார் 2 அந்த ஷோ. அதுக்கு அடுத்து எல்லா 2 வாரத்துக்கு அப்புறமும் ஒரு பெரிய படம் வருது. அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நீ யோசிச்சு பாருங்க, ஆகஸ்ட்ல 14ல ஆரம்பிச்சா 2 வாரத்துக்கு ஒரு தடவை பெரிய படம் வந்துட்டே இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் விசால், உங்களுக்கு ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண முடியல. நான் கோவஸ்ட் கொடுத்துட்டு மேல வந்துருக்கேன். ஏன்னா இடம் பத்தல, அதனால உங்களுக்கு கோவஸ்ட் கொடுத்துட்டு அதுல மேல வந்து இன்வைட் பண்ணலாம்னு பார்த்தேன், வரல, எனக்கு காமிக்கல. வர கேக்குதா? கேக்குது. அஜித் பத்தான் சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, விஸ்வநாதன் சன் வந்த 2 வாரத்துல நம்மளுக்கு டாக்ஸிக்கு அது வந்து 2 வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சர்தார் 2வும் டிமாண்டி காலனி 3 போட்டிருக்காங்க ஆல்ரெடி. இல்ல அதான் சொல்றேன், ஆகஸ்ட்ல இருந்து ஃபுல்லாவே பிகிஸ் லைன் அப் தாங்க. நீ ஆகஸ்ட்ல கணக்கு பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி விஸ்வநாத் சன்ஸ், அப்புறம் டாக்ஸிக்கு, அப்புறம் வந்து கராத்தே பாபு எல்லாம் ஆகஸ்ட்ல வருது. அப்புறம் செப்டம்பர் 4 மண்டாடி, செப்டம்பர் 10 வந்து அது என்ன படம், ஐயோ சர்தார் டிமாண்டி காலனி 3, சர்தார் 2 டிமாண்டி காலனியும். அப்புறம் அப்படியே அக்டோபர் போனீங்கன்னா அப்படியே தள்ளி எல்லா பெரிய படங்களும் போகுது. நான் பெரிய படங்களுக்கு அதான் சொல்றேன், பெரிய படங்களே பிரச்சனையே இல்ல. சின்ன படம் இப்ப அந்த படங்களுக்கு ரீஷெடியூலுக்கு டேட் கிடைக்கல, கிளாஸ் விட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த படங்களுக்கு கிளாஸ் விட முடியாது இல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டம். பட் என்ன பண்ண போறாங்க, டேட் எப்படி தெரியல. எனக்கு தெரிஞ்சு 30 கூட போடலாம். சிக்மா மட்டும் தான் நல்லாவும் இருக்கும். 31 சிக்மா எல்லாம் பார்க்காம போட்டு இறக்கி விடலாம். வராது பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ தலைவன் படம் எதுவும் பாதிப்பு இல்ல தலைவன் படத்துக்கு. பிரகாஷ் ப்ரோ 31 என்ன வருது, சொல்றாரு அவரு. ஏங்க அதுக்காகவே இறக்கலாங்கிற நானு. அதுக்காக லோகேஷ் விசஸ் விஜய். லோகேஷ் விசஸ் விஜய் கிடையாது, இங்க வந்து அருண் மாதேஸ்வரன் ஜனநாயகம். அவ்வளவுதான், அவனை தூக்கி வந்து தடையமே தெரியக்கூடாது, மறைச்சு விட்டு போ. நம்புங்க. இல்ல அஜித் பல்தான்
16ஆம் தேதி வந்துச்சுன்னா நீங்க ஒடிசி வரமாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க தான் படம் ஆல்ரெடி பாத்துட்டீங்களே பல்தான். நீ இதே மாதிரி பார்க்காம இருந்தாவாச்சு பரவாயில்ல. ஏங்க அத வேற சொல்லிட்டே அதுக்கு இருக்க first பாத்துட்டீங்க. பேஸ்ல. பரணி மறுபடியும் எப்போ theatre பரணி பார்க்க போய் சொல்லாதீங்க. யாரு? நான் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லார் மேலயும் அன்னைக்கு 1700 பேர் மேல சத்தியம் பண்ணீங்க. ஸ்பேஸ்ல இருக்கிற மேல சத்தியம் பண்ணீங்க. ஒருமையில சொல்லிட்டாரு, பன்மையில சொல்லாம ஒருமையில சொல்லிட்டாரு. அவ்வளவு எல்லார் மேலயும் சத்தியம் பண்ணுன்னு தான் சொன்னேன். என்ன சொன்னேன் ஒருமையில? இல்ல பரணி, தண்ணிலே முன்னிலை படற்கைன்னு இருக்கு, ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, முன்னிலையை சொல்லிருக்கீங்க, தண்ணிலையும் சேர்த்து சொல்லி படக்கையா மாத்திருக்கணும். அதை பிரகாஷ் ப்ரோ எனக்கு சாதாரணமா பேசினா எனக்கு திடீர்னு நான் பரணிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இல்லங்க, அது எனக்கு இங்கிலீஷ்ல டக்குன்னு வரலங்க, இவ்வளவு நேரம் வந்துருச்சு. இல்ல பரண்டி சிங்குலர் ப்ளூரலான்னு கேளுங்க. இல்லங்க, ஐயோ அது இல்லங்க, இங்கிலீஷ்ல வரும். இங்கிலீஷ்ல வேணாங்க, அதைத்தாங்க டக்குன்னு சொல்றேன். தண்ணிலைனா பரணி, தண்ணிலைங்கிறது நான், ஓகேவா? முன்னிலைங்கிறது நீ, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அவ்வளவுதாங்க. அததான் சொன்னேன். அவரு செகண்ட் பர்சன் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் பர்சன் சேர்த்து சொல்லி தேர்ட் பர்சனா மாத்திருக்கணும். அத தன்னிலை முன்னிலை படகை இவரு சேர்ந்து தானே பாத்துருக்காரு, அவரை மட்டும் குறி சொல்றாரு அப்படிங்கறக்காக சொன்னேன். இப்ப நான் இல்ல இலக்கண வகுப்பு எடுக்க வச்சுட்டீங்களேங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்க விளையாட்டெல்லாம் விடுங்க, சீரியஸா சொல்லுங்க. நான் பாத்துட்டேன்னா இல்லையா, சீரியஸா சொல்லணும். பரணி ப்ரோ, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ போட்டீங்களா இல்லையா? சும்மா இருங்க ஒருத்தர். நீங்க சாரி இல்ல, அக்யூரேட்டான பதில் வேணும்னா ஒரே பதில் தான் பரணி. நீங்க உங்க அக்யூரேட்டான வயசு சொல்ல மாட்டேன் எப்படின்னு சொன்னீங்களோ, அதுக்கு மாதிரி இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீ அக்யூரேட்டான வயசு சொல்றேன் அப்படிங்கறது ஒரு மேட்டர் இல்லன்னு சொன்னீங்கல்ல, அது சொல்றேன். அக்யூரேட்டா நீங்க பாத்துட்டீங்களா? ஜனநாயகன் லீக் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ட்வீட்டை போட்டாரு, கோலிவுட் கிட்ட இருந்து என் செல்லத்தை காப்பாத்துங்கன்னு. அது கொஞ்ச நாள் கழிச்சு தானே போட்டேன் நானு. பாத்துட்டு தானே போட்டிருக்கீங்கிறாரு. நான் ட்ரெய்லர்ல வர ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேனா? ஏன்னா நீங்க வேற, நான் பாக்கலண்ணா, நான் எல்லாம் நம்பிடுவாங்கண்ணா. பரணி ஒன்னு சொல்லிட்டா சொல்லிடுறேன். இல்ல சீரியஸா சொல்றேன். நார்மலாவே ஒரு படம் வந்து லீக் ஆயிருச்சுனாலோ எது வந்துச்சாலும் பரணி அதை பார்க்க மாட்டா. அப்படி அபிஷியலா ஓடிடில வந்துருச்சுன்னா அதை டெலிகிராம்ல கூட அனுப்புவார், இல்லைன்னா கூட அனுப்ப மாட்டார். நார்மலாவே ஒரு படம், இப்ப இதே படத்தை ஜனநாயகம் படத்தை பரணியிட ஒரு 4-5 பேர் கேட்டாங்க, டொரண்ட் லிங்க் அது இதுன்னு கேட்டாங்க. இப்ப என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், நான் பரணி சொன்னேன், பரணி இனிமே கேட்கறாங்க பத்தி நீயாச்சு நீங்களாச்சு அவராச்சு, அவர் ஆனா நான் அனுப்ப மாட்டேன்னா அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி அவர் பரணி நார்மலா இதுமே ஷேர் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு அது பிடிக்காது. எப்பவுமே தேட்டர்ல தான் படம் பார்க்க, ஏன்னா எனக்கு வந்து தேட்டர் பிரிண்ட் பார்க்க, டிவில பார்க்க பிடிக்காது. எனக்கு படம் நார்மலா டிவில பார்க்க பிடிக்காது, மொபைல்ல பார்க்கறதே பிடிக்காது. எனக்கு தியேட்டர் பிரிண்ட்ல பார்த்த படம் என்ன? அதெல்லாம் வருத்தம் உரியடி 1 தெரிஞ்சு இல்ல, எனக்குலாம் அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் ஒரு பீரியட்ல எப்போ நான் தேட்டர் பிரிண்ட் பார்ப்பேன். எப்ப தெரியுமா பார்ப்பேன்? தெலுங்கு படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகாது அப்பெல்லாம், அது முக்கியமா திருச்சியில ரிலீஸே ஆகாது. ஆனா பல தெலுங்கு படங்கள் எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன், தேட்டர் பிரிண்ட் தான் பார்த்தோம். ஏன்னா அவன் ஹெச்டி பிரிண்ட் விட மாட்டான், நமக்குலாம் வந்து 1 மாசம் 2 மாசத்துல வந்துடும். அதே மாதிரி நம்மள்ட்ட ஹெச்டி பிரிண்ட் தமிழ் ராக்கர்ஸ் லீக் ஆகும், அவன்கிட்ட ஹெச்டி பிரிண்ட் 3 மாசம் ஆனாலும் 6 மாசம் ஆனாலும் வராது. திடீர்னு எப்பயாவது 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வரும். அப்ப என்ன பண்ண, எனக்கு வேற வழியே இல்லைங்கிறப்ப நான் தெலுங்கு பிரிண்ட் எல்லாமே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து தேட்டர் பிரிண்ட்ல தான் பார்த்தேன். ஆனா பாத்துருவேன், முதல் நாளே பாத்துருவேன், வந்துருச்சுன்னா பாத்துருவேன். முதல் நாளோ 3ஆவது நாளோ 5ஆவது நாளோ எப்ப கிடைக்குதோ அப்ப பாத்துருவேன். சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி 6 மாசம் இருக்கும், ஆனா அந்த ஹெச்டி பிரிண்ட் இருக்காது, சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவேன், டக்குனு வேற வழியே இல்லை, தேட்டர் பிரிண்ட் தான் இருக்கும். பார்ப்பேன், ஆடியோ கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு தான் இருக்கும், ஆனா அதையும் பார்ப்பேன். அப்படி பார்த்து எனக்கு சப்டேட் இல்லாமே படம் புரியும். அப்படி பார்த்த பீரியட்லாம் இருக்கு. அதெல்லாம் தெலுங்கு படங்களோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை தியேட்டர் பற்றி. எப்போ ஞாபகமே இல்லை, தமிழ் படம் எப்போ கடைசியா பார்த்தேன்னு சுத்தமா ஞாபகம் இல்லை. எனக்கு அதுல விருப்பமும் இல்லைங்க. எனக்கு மொபைல்ல ஹெச்டி பிரிண்ட் மொபைல்ல கூட நான் படம் பார்க்க மாட்டேன். எனக்கு மொபைல்ல பார்க்கறதே பிடிக்காது. ஒண்ணு தேட்டர்ல பார்க்கணும். தேட்டர் பார்க்க ஆப்ஷனே இல்லையா? நம்ம கொரியன் சீரிஸ் தேட்டர்ல பார்க்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், வேற வழியே கிடையாது. கொரியன் படங்களோ சீரிஸோ நம்ம பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ் வந்திருக்கும், அது நம்ம பரணி அனுப்பி விட்டாருன்னா பரணிட்ட பார்ப்பேன், இல்லையா நம்ம டெலிகிராம்ல பார்ப்பேன். ஏன்னா அந்த ஆப்பிளோ இந்த சில இதெல்லாம் ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அது என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த சியா என்னமோ ஒரு வெப்சைட் இருக்கு, சாரி வெப் சீரிஸ் ஒன்று இருக்கு. சி இல்ல பரணி, வெப் சீரிஸ் ஏங்க அது இல்லங்க, அது சிங்க எஸ்கேசிங்க. ஐயோ வெப் சீரிஸ் CSSEE. ஆமாண்ணா, ஜோசப் கண்ணு தெரியாதுல, அதான் இருக்கும். கண்ணு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் போட்டிருக்கோம், அதெல்லாம் நமக்கு என்னன்னு கூட தெரியாது.
இப்ப இவ்வளவு நீங்க படிச்சீங்க சார் லிஸ்ட், அதெல்லாம் என்ன கூட எனக்கு தெரியாது ஆனா பிரகாஷ் சார். அண்ணா, சொல்ற மாதிரி நீங்க தான். ஆப்பிள் போன் வாங்கிட்டு நீங்க ஆப்பிள் டிவி 99 ரூபா தான் போட்டு வச்சுக்கோங்க, அவன் எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கும்னா. மாசத்துக்கு 99 ரூபா தான். அதான் சொல்றேங்க, அப்படியே நான் போட்டாலும் மொபைல் நான் பார்க்க மாட்டேங்க. அப்ப எப்படிங்க பாப்பேன்? நான் வந்து சொல்றேன், மொபைல்ல டெரிஃபிக்கா இருக்கும்னா. எங்க மொபைல் தலைவலிக்குங்க சீரியஸ். நீங்க நான் இப்ப ஒரு 4 புறம் ட்விட்டர் யூஸ் பண்றேன்ல, ஒரு 4 புறம் யூஸ் பண்றேன். ஆனா நான் எதுல யூஸ் பண்றேன் நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் பெரும்பாலும் ஸ்பேஸ் போடுறப்பதான் நான் மொபைல் யூஸ் பண்றேன். ஓகேவா? மத்தபடி காலைல இங்க ஏந்திரிச்சு ஆபீஸ் போற வரைக்கும் மொபைல் யூஸ் பண்றேன். திரும்ப ஈவினிங் வந்து ஸ்பேஸ் போடுறாங்க, அப்பதான் மொபைல் யூஸ் பண்றேன். மீதி எல்லா நேரமும் நான் சிஸ்டத்துல தான் மொபைல் இது ட்விட்டரே யூஸ் பண்றேன். எனக்கு மொபைல் அவ்வளவு பாக்குறது பிடிக்காது எனக்கு. அதை போய் போன் பேசுறதுக்கு தான் போன், அதை போய் நோண்டிட்டே இருந்தா இத்தனைக்கா இப்படியுமே நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நோண்டிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து இது நம்ம பொழப்பா எடுத்துக்கிட்டோம். வேற வழி இல்லை, அப்டேட் பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்த தூரம் இந்த நைட் நேரத்துல மட்டும் யூஸ் பண்றோம், யூஸ் பண்றேன். பெரும்பாலும் இதுலயே எனக்கு பிடிக்காத படம் எப்படி பாக்குறது. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ஒலி அப்டேட் இருக்கா? ஒலி அப்டேட் இல்ல 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 அப்டேட் இல்லங்க. இல்ல அந்த ஒலிய வின்னர் படத்துல வர இவரு மாதிரி ஊதி அணைச்சிட்டாங்க. அல்ல, அணைச்சதே அவரு தான், ஹீரோ தான். ஏன்னா அவருக்கு சீரியஸா உண்மையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்டேட் விடுறதுக்கு ரெடியா இருந்துட்டாங்க. அப்டேட்லாம் விட போனா அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி அப்டேட் விடாங்கன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு சீரியஸா ஆக்சுவலா என்னன்னா, நீங்க என்ன நினைச்சா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் படம் வர்றாங்க. அவரு உண்மையாலுமே சம்பளத்தை வர சம்பளத்துக்கு மேல திரும்ப எக்ஸ்ட்ரா கேட்டு துரத்து வர. அதெல்லாம் காரணம் எனக்கு சொர்ணமகி படத்துல வர பார்த்திபன் மாதிரி. சொர்ணமகி படம் யாருக்கு பாத்திருக்கீங்கன்னா ரெஃபரன்ஸ் சார் கொடுக்க முடியல. மாவீரன் பார்த்துட்டு போறீங்க, மாவீரன் உங்களுக்கு தெரியுதுல்ல? நான் பார்த்திருக்கேன் பிரகாஷ், சொல்லுங்க. அப்பாடா, ஒருத்தருக்காச்சும் புரிஞ்சு போதும். அதாவது சொர்ணமகி படத்துல தேவயானியும் பார்த்திபனும் லவர்ஸ். ஆனா ஒரு கட்டத்துல பார்த்திபன் வந்து விலகி இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப வருவாரு. ஆனா தேவயானி வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இப்ப இவங்களை வந்து அப்புறம் அது கதைக்குள்ள வேளாண்மை விட்டேன். பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணுவாங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, பயங்கரமா வேற லெவல்ல வில்லத்தனம் பண்ணுவாரு பார்த்திபன். எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு பயங்கரமா பண்ணி கடைசியில வந்து தேவயானிக்கு பார்த்திபன் வெறுப்பு வந்து எனக்கு நீ வேணே வேண்டாம், நான் பிரகாஷ் ராஜே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலா அதுதான் அவரோட பிளான். அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளு, ஆனா திடீர்னு அவங்களுக்கு பிடிச்சா இன்னொருத்தர் விரும்பிட்டாங்க நம்ம இல்லாத கேப்ல. ஆனா அவங்களால நல்லவங்களா தான் இருக்காங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படி இருக்க இது போல. அந்த மாதிரி ஒரு முழுக்க கார் ரேஸ் பிடிச்சு போச்சு. பிரகாஷ் ராஜ் மாதிரி எப்படி அந்த மாதிரி கார் ரேஸ் முழுக்க பிடிச்சு போச்சு. சினிமா அவருக்கு வெறுத்து போச்சு. அதான் உண்மை. காசு தேவைப்படும்ல, எப்படியும் அவர் இங்க வந்து அதுதாங்க, அதுக்கு அவங்க ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க. ஸ்பான்சர் கிடைக்காத நேரத்துல அவர் சினிமா உண்மைதானா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. இது அவர் நடுவில் அந்த இது வந்துச்சு. அதாவது கோ ப்ரொடியூசர் மாதிரி வர மாதிரி, இன்னொருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ற மாதிரி, அப்புறம் வந்து ராகுல் வந்து படம் தயாரிக்கிற மாதிரி. அதாவது பட்ஜெட் வந்து ராகுல் போடுறது, இவருக்கு சம்பளம் இல்லாம படத்தை எடுத்துறது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எடுத்த பட்ஜெட்டுக்காக தமிழ்நாடு ரைட்ஸை மட்டும் ராகுல் ரிலீஸ் பண்றது, மற்ற ஏரியாலாம் அவருக்கு லாபங்கிற மாதிரி அதெல்லாம் டீல் போடுச்சு. அதுக்கப்புறம் அவரே சொல்றேன் அதுக்கப்புறம் திரும்ப சொல்றேன், நீங்க அவர் கேட்கற 200 கோடியுமே கொடுத்தாலும், கேட்கற 180 கோடி கொடுத்தாலும் அவர் நடிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு சீரியஸா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் உண்மை. நீங்க 180 கோடி அவர் கேட்கிறாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த 180 கோடி அவர் கேட்கிறாருன்னு உண்மைதான். அதை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. 200 கோடி கொடுன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அவருக்கு 200 கோடி முக்கியம் இல்ல, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்றது முக்கியம். நடிக்க மாட்டேன் நேரடியா சொன்னா 1000 திரும்ப இன்னொரு 10 பேர் வந்துட்டு சார் நீங்க சார் உங்களோட சம்பளம் சார் அப்படி சார் இப்படி சார்னு சம்பளத்தை ஏத்திக்கிட்டே போனா யாரும் வரமாட்டாங்க, வெறுப்பேத்திட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இப்ப கடைசியா 2 ப்ரொடியூசர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் கேட்ட சம்பளத்தை கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணி போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணி அந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கு வேணாம் எக்ஸ்ட்ரா சம்பளம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அநியாயமா இருக்கு. அவர் நடிக்க இன்ட்ரெஸ்ட்ல இல்ல, சீரியஸ் தான் உண்மை. நடிக்க இன்ட்ரெஸ்ட்ல அவர் ரேஸு அதுல முழு கவனம் அதுல இருக்கு. எப்ப அது வெறுத்து போது அந்த அருணாச்சல சுருட்டு சீன் மாதிரி, அருணாச்சலத்துக்கு எப்ப சுருட்டுலாம் அவங்க அப்பா பேர் வேற மறந்து போச்சு, ஒரு பேர் விட்டுருங்க, வேதாச்சலத்துக்கு எப்ப சுருட்டு வெறுத்து போய் சுருட்டே வேணாம்னு முடிவு பண்ணி அன்னைக்கு என்னைக்கு சுருட்டை விட்டாரோ, அந்த மாதிரி இந்த கார் ரேஸ் என்னைக்கு வேணாம்னு சொல்லி காரே வெறுத்து போய் ரேஸை விட்டு வராரோ, அப்ப சினிமா அவருக்கு இருந்துச்சுன்னா, சினிமா ஆசை அவருக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கேற்ற ப்ரொடியூசர் இருந்துச்சுன்னா, இவருக்கான அந்த வேல்யூ அப்படியே இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவர் படம் நடிப்பார். இல்லைன்னா சும்மா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆதிக்க துரத்து விடலாம், அவர் துரத்து விட்டாலும் போக மாட்டாரு.
ஆனா தோரத்து விட்டாலும் போக மாட்டாரு. அண்ணே நீங்க முடிச்சிட்டு வாங்கண்ணே, ஒரு ரேஸ் தானே போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாரு. சொல்றீங்க போங்க. போயிட்டு பாலையா கூட ஒரு படம் பண்ணு, சிம்பு கூட ஒரு படம் பண்ணிட்டு வந்தா குதூகலமா வேலையை சீரியஸா நான் என்ன கேட்ட நான் சொல்லுவேன். ஆதிக்கு இன்னொரு தடவை பார்த்து நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அவர் ஜெனினா வந்து ஆதி கிட்ட சொல்லுவார்ல, நான் இப்ப நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு டைரக்டா சொல்லி ரெண்டு தடவை சொல்லிட்டாரு. என்ன தடவை சொல்லிட்டாரு? 2 தடவை தம்பி நான் ஒரு 6 மாசம் பிஸியா இருப்பேன், நீ போயிட்டு வெளியே படம் பண்ணிட்டு வர்றாரு. 6 மாசம் வெயிட் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்படிதான் அவரு ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா முழுசா நான் சினிமா விட்டுட்டேன்னு சொல்ல முடியல. ஏன்னா தைரியம் இல்லை. எப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். நீங்க எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் சினிமா விட்டுன்னு சொல்றது தைரியம் இருக்காது. ஏன்னா சினிமா திடீர்னு நினைக்க இருந்தாலும் தேவைப்படும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு நீங்க அப்சால் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் கார் ரேஸுக்கு தேவைப்படும். அது கிடைக்கல, ஒரு பைக் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா வழியில இருக்கவே கை கொடுக்குமாப்பா அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா தான். அதுக்குதான் வந்தாகணும். அப்ப இந்த இது யூஸ் ஆகும்ல, அதுக்காக 6 மாசம் 1 வருஷம் 6 மாசம் 1 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் தள்ளி போட்டா நினைக்கிறேன். 3 வருஷம் போகுது வீழ்த்திட்டு இருக்கிறாரு. நடுவுல தலைவா அவங்க இவரை வந்து கம்ஃபர்ட்டா வச்சிருக்காங்களா இல்ல இவர் அவங்கள கம்ஃபர்ட்டா வச்சிருக்காருன்னு தான் புரிய மாட்டேங்குது. யாரா கேரக்டர்ஸ் வந்து இவரை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறாங்களா, சார் நீங்க பொறுமையா வாங்க நாங்க வெயிட் பண்றோன்னு, இல்ல இவர் வந்து நான் வரப்படிதான் வருவேன் நீங்க இப்ப வேற ஒரு தியேட்டரா இருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க. இவரு ஒரு பயங்கர ஒரு விசுவாசியாவும் ஃபேனாவும் இருக்கிற அந்த ஃபேன் பாய் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு படம் கிடைச்சி சூப்பரா கொண்டாடி தீர்த்துட்டீங்க. நீங்க படமா, அதாவது நீங்க வந்து ஒரு ஃபேன் பாய் சேர்த்து எப்படி காமிக்கணும், ஸ்பீட்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, காமிச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆசைக்கு ஒரு படம் எடுத்தாச்சு, போயிடணும். உங்க வாழ்க்கை இருக்கு, இதை விட சூப்பரான பிரைட்டான வாழ்க்கை இருக்கு. இங்க உட்காந்து நீங்க வந்து திரும்ப உட்காரத விட கண்டிப்பா எவ்வளோ ஹீரோக்கள் இருக்கிறாங்க. நீங்க அடுத்தடுத்து ஹீரோக்கள் இருக்காங்க, வெளிமாநில ஹீரோக்கள் இருக்காங்க. பாலையா கூப்பிடுறாரு, பாலையா கூட படம் பண்ணலாம் இல்லையா? தெலுங்குல வந்து இன்னொரு ஹீரோ கூப்பிட்டாரு, வரல. இல்ல இன்னொரு ஹீரோ கூப்பிட்டாரு தெலுங்குல, ஹீரோ இல்லங்க. சிம்பு கூட இல்ல, சிம்பு கூட படம் பண்றதுக்கு இப்போ சும்மா உட்காந்துருக்காருல, இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஏன்னா அவர் ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. ஏன்னா சிம்பு கூட்டு வரணுங்கிறதுக்காக சிம்பு ஒரு போராட்டம் பண்ணாரு. அவர் கூட சேர்ந்து இவரு போய் படுத்துக்கிட்டாரு. வேற வழி இல்ல, நீங்க என் கூட வந்து போராட்டினா ஷூட்டிங் அடுத்த நாள் காலைல வருவேன். இல்லங்க அது மாதிரிலாம் அந்த கொடுமைக்கு கெரியர் அழிக்க அதான் தெலுங்குல ஒரு ஹீரோ கூப்பிட்டாரு, அந்த ஹீரோ கூட படம் பண்ணிருக்கலாம். இல்லையா தமிழ்ல வந்து கார்த்திக் கூட படம் பண்ணிருக்கான். யாரு கார்த்திக்? அவர் ரொம்ப க்ளோஸுங்க. மார்க்காண்டி கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு கார்த்திக். சாரி கார்த்தி அந்த இக்கு சேர்ந்து வந்துருது. கார்த்திக் கூட படம் பண்ணிருக்கலாம். ஏன்னா விஷால் கூட தான் உங்களுக்கு படம் பண்ண இல்ல இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கார்த்திக் கூட படம் பண்ணி. ஏன்னா கார்த்திக் இப்ப தேவை ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் தான் தேவை. பயங்கரமா அப்படி ஒரு புதுகலமான ஒரு படம். அதுக்கு பர்ஃபெக்ட் மீட்டர் செட் ஆகிற ஆட்களே கம்மி. அதுக்கு ஆதி செட் ஆகும். அப்படி ரெண்டாவது கார்த்தி வச்சு படம் பண்றப்ப அவர் எக்ஸ்பெரிமெண்டலும் பண்ணலாம். இப்ப மார்க்காண்டில் எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்தாரோ அது மாதிரி டைம் டிராவல் அது இதுன்னு பண்ற மாதிரி இதுல ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி அப்படி அதுல ஒரு புதுகலமா ஒரு படம் எடுத்துட்டு போயிடலாம். நீ பெரிய ஹீரோக்கள் தானே பண்ண முடியல. அப்ப இந்த மாதிரி டைப் 2 அந்த லெவலில் இருக்க ஹீரோக்கள் தாராளமா பண்ணிடலாம். அது பண்ணிருக்கலாம். அவர் எதுக்கு திரும்ப வெயிட் பண்றாரு தெரியல. இப்ப இன்னொரு தடவை ஆதிக்க பார்த்தா கண்டிப்பா சொல்லிடுவேன், ஐயா சார் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பெரிய ஹீரோட படம் பண்ணிட்டு வந்துருங்க, நானே சொல்றேன் ஒரு காரணமா சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் போய். இல்ல கோபிச்சந்த் மல்லினி பாலையா படம் இந்த வருஷம் வருமா அடுத்த வருஷம் தானா? அது இந்த வருஷம் தசராக்கு தான் பிளான் பண்ணாங்க. இப்ப என்ன கிடைக்குதுன்னு தெரியல. அது தசராக்கு தானே விஸ்வாம்பரா வருதுல்ல. அதைத்தாங்க இப்ப சிரஞ்சீவி பாலையா மோதெல்லாம் சும்மா சாதாரண விஷயமா, சும்மா நடக்கிற விஷயம். அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துச்சுல ஒரு 2 வருஷம் முன்னாடி. அதான் வால்டர் வீரையா வீரசிம்மா ரெட்டி எது ஹிட் நடந்துச்சுல்ல. வால்டர் வீரையா ரெண்டுமே கலெக்ஷனா வால்டர் வீரையா. கண்டென்ட் வைஸும் வால்டர் வீரையா, கலெக்ஷன் வைஸும் வால்டர் வீரையா. ஆனா வந்து வீரசிம்மா ரெட்டி இது போகல, சோட போகல, நல்லா டஃப் கொடுத்து நின்னுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த 3 கிளாஸ்லயும் பாலையா சிங்கிள் ஹேண்ட்ல வின்னு. சிரஞ்சீவி படத்தை 3மே அட்டர் ஃபிளாப். போலா சங்கர் ஏதோ வந்தது அப்பதான் அந்த இந்த படம். போலா சங்கர் வந்து ஜெயிலர் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க போலா சங்கர் தனி சோலர் ரிலீஸுங்க. ஜெயிலர் கூட வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுங்க. இன்னொரு படம் வந்துச்சு இல்ல பாலையாவும் சிரஞ்சீவி மோதி. அப்ப பாலையா ஈஸி வின்னு. லியோ டைம் தான் பாலையா படம் அது வந்து இல்ல அது பகவான் கேசரிங்க. பகவான் கேசரி. ஆமா பிரகாஷ் ப்ரோ 110 120 அதை தாண்டி ஒரு பெரிய மார்க்கெட் வர மாட்டேங்குது.
ஆதிக்கிட்ட பேசினாங்களாம் ப்ரோ. ஒரு 1 month முன்னாடி கேட்டாங்களாம், பேசினாராம். அப்ப சொன்னாராம் ஒரு 1 month ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னு அப்போ கூட சொன்னாராம். இல்லைங்க, ஆதிக்கு வந்து போன ஜனவரி சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த மார்ச் மாசம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு போன ஜனவரி சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? இருக்கு ப்ரோ, இருக்கு. அந்த ஜனவரி சொல்லி மார்ச் மாசம் போய் அடுத்த ஜூன் போய் அப்படியே வந்து ப்ரோ ஏகேவே சொன்னாரே ப்ரோ. ஏகே என்ன சொன்னாரு, ஜனவரி மாசம் ஷூட்டிங் அவரு நவம்பர் அப்போ சொன்னாரு. இப்ப எல்லாம் போய் எங்கேயோ போய் அவர் சொல்லியே நடக்கலைங்க. ஏன்னா சீரியஸாவே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்டால எதுவுமே வேலை இல்லை. ஹீரோ மட்டும் ஓகே சொல்லி இப்ப ரேஸ் எல்லாம் விட்டு வரதுங்க, அடுத்த நிமிஷம் ப்ரொடியூசர்ல வேற லெவல்ல வந்து நிப்பாங்க. அவர் ரேஸ்லயும் காலை வச்சு நீங்க வச்சு அதை யோசிப்பாங்க. அப்படி யோசிச்சு வந்தாலுமே இவர் ஒத்துக்க மாட்டாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒத்துக்கணும்லங்க. ஹீரோ இல்லாம யாரை வச்சு படம் எடுப்பீங்க? அவரே ஒத்துக்கலங்கிறப்ப அவருக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை ஓப்பனும் சொல்லவும் மாட்டாரு. சொல்லிட்டு போயிட்டாச்சும் அந்த ஆனா ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், விடுங்க, எவ்வளவு நாள் நிக்கிறது நிக்கட்டும். பிரகாஷ், நான் அந்த கை நம்ம 150 கூட தான் பாலையா படம் ஒன்று வந்துச்சுல, அதான் கிறிஸ்டி டைரக்ஷன்ல இஸ்டாகேட் படம் ஒன்று வந்தது. கௌதம புத்திர பொங்கல், அதுவும் பொங்கல் தான். அப்படின்னா ரெண்டுமே அடி, அது ரெண்டுமே அடி. அப்ப கைதி போச்சு பிரகாஷ் ஓரளவுக்கு. கைதில எங்க போச்சு, ட்ரோல் தான் போச்சு. வருவார் காத்திரு கூட. இல்ல அந்த படத்தை விட்டுறலாம், ரீமேக் விட்டுறலாம், எல்லாத்தையும் விட்டுறலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல ஜெயிலுக்கு போகும்போது காஜலுக்கு இங்க வந்து சம்மந்தாட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவாரு. அது எப்படிப்பட்ட ரியாக்ஷன்? அவரு பாத்தீங்கன்னா என்னமோ கூப்பிட்டு அம்முடு லெட்ஸ் தூக்கும்னு பாட்டை போட்டு விட்டுருவாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த கத்தியில வந்து அந்த கிளைமேக்ஸ் பயங்கர சென்டிமெண்டா முடிச்சிருப்பாங்க. அங்க வேற மாதிரி எனக்கு அது கூட போட்டிருப்பாங்க. இல்ல மோனிஷ், சரி முனிஷ், அந்த ஃபைட் சீன்ல இவராச்சும் கொஞ்சம் டீசெண்டா ஒரு 50 பேர் அவர் அங்க ஒரு மலையை கூச்சி வச்சு மேல உட்காந்துட்டு இருப்பாரு பாருங்க. இதெல்லாம் பாலையா பண்ணணும், நீயா போட்டு அதெல்லாம் கூட விட்டுருவாங்க. ஆனா ரெண்டிரா அப்பன்னு ஒரு மாடலேஷன் சொல்லுவாரு பாருங்க. அப்படின்னா அதெல்லாம் விடுங்க பல்தான். நீங்க நம்ம இருட்டு லைட் கரண்ட் போயிடும், நைட் நேரம் காயின் போட்டு காயின் ஃபைட் வரும், அங்க வெளிச்சத்திலேயே போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளிச்சமே இவ்வளவு அடிக்குதுலடா, நீ எதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணி விளாண்டு இருக்கேன்னு இருக்கும் அந்த சீன்ல. அதை விட இங்க சதீஷ் காமெடியே கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். அதுவே அங்கங்க ஒர்க் அவுட் ஆகி அங்க எக்ஸ்ட்ரா இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து அந்த லேடிஸை வச்செல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க என்னென்னமோ. அதுக்கப்புறம் ஓப்பனிங்ல போய் அவங்க பேரு ராயலட்சுமி கூட ஒரு ஐட்டம் சாங். பல்தான் இந்த மகேஷ் பாபுவோட கலீசா படம், அது நல்ல பிரிண்டிங் அது கிடைக்குமா பல்தான்? நானும் ரொம்ப நாள் ஓம் யூடியூப்லயே இருக்குங்க, போய் பாருங்க. ஓம் நமோ நம. இல்லையே பல்தான், அது மாதிரி ஹெச்டில தான் ப்ரோ. விஷால் ப்ரோ பத்ரா தானே சொல்றீங்க? பத்ரா நடிங்க தமிழ்ல வரும். ஆமா, ஹெச்டி ப்ளூரேவே நான் பார்த்தேனே, நான் ப்ளூரேவே அந்த மாதிரி நான் பார்த்தேன் தமிழ்ல. அப்படியா? ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம ருத்ராய. மஜா படம் பல்தான், அது சூப்பரா இருக்கும். எனக்கு தெரியும் விஷால் ப்ரோ, நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த படம் சொன்னாவே எனக்கு இந்த பாட்டு அதுல அந்த இவன் அந்த கேரக்டர் வந்து இந்த பாடுபாடும்ல செம ஃபிளாப். ஆனா இப்ப எல்லாரும் கல்ட்டுன்னு கொண்டு. இல்ல விஷால் ப்ரோ, நீங்க சொல்லுங்க சார். திரிவிக்ரம் படம்னாவே அந்த லாங்குவேஜோட பார்த்தா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அவரோட டயலாக் தான் பயங்கரமா இருக்கும். முனீஷ் ப்ரோ, திரிவிக்ரமோட அடுத்த படத்தை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட் தான். ஆனா இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். இல்ல அடுத்த படம் வெங்கடேஷ் கூட தான் பண்றாரு. இல்ல அதுக்கு அடுத்த படம் பார்ன் இன் நார்த்னு சொல்லுங்க பல்தான், புரியும் அவருக்கு. அதான் முருகன் போட்டாங்களே, அந்த படத்தை பத்தி பிரகாஷ் போட்ட கேளுங்க. பிரகாஷ் அண்ணா இன்னைக்கு பாரிசாலன் வீடியோ போட்டிருந்தான், பார்த்தேன். அடி நடிச்சு வச்சிருந்தான் வணக்கம்டான்னு. இல்லங்க, நான் ஒரு எடிட் இன்ஸ்டால பார்த்தேன், அதை எடுத்து பிரகாஷ் ப்ரோ காமிச்சேன். அவரோட டயலாக் சூப்பரா இருக்குங்க. நீங்க திரிவிக்ரம் படத்தை அந்த தெலுங்குல யார் கேட்டாலும் தெலுங்கு நல்லா புரிஞ்சு சொல்லுவாங்க. சுகுமாரியா? சுகுமார் சாரி, சுகுமார் சாரி. இந்த படம் அத்தாரண்டிக்கு அலாவைகுண்டபுரம் எல்லாம் அடுத்தடுத்து சொல்றாரு பாருங்க. அக்னேயவாசி, ஜூலை அப்படின்னு ஒரு படம், அல்லு அர்ஜுன் படம் மஜாவா இருக்கும். அது இங்க தமிழ்ல பிரசாந்த் கொடுத்தாரு பாலையா படத்துக்கு. அதுக்கு வின்னரே முனிஷ் தான், தெரியுமா உங்களுக்கு? இந்த அளவுக்கு முனியா அவரு. அப்புறம் அந்த சமந்தா படம் ஏன்னு அந்த படம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நீங்க எந்த ஊர் முனிஷ் ப்ரோ? அவர் சென்னை தான்.
இல்ல சமந்தாவும் அல்லு அர்ஜுன் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. சன் ஆஃப் சன் ஆஃப் சன் ஆஃப் சத்யமூர்த்தி. தான் வரும் அந்த படம். சன் ஆஃப் சன் ஆஃப் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி. உபேந்திராலாம் மஜா பண்ணிருப்பாரு அதுல. ஜெல்சா கூட நல்லா அந்த படம் இருக்கும். பவன் கல்யாண் படம். ஏங்க ஜெல்சா திருவிக்ரமா? ஓகே ஓகே. ஆமா திரிவிக்ரம் தான், பவன் கல்யாண் படம். மகேஷ் ப்ரோவா ஸ்பீக்கர் 2008 தான் வந்துச்சு. மாவீரன் நடுவில் என்னமோ சொல்றாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மகேஷ் ப்ரோ ஸ்பீக்கர் வந்திருக்காரான்னு கேட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல இல்ல இப்ப வந்து பேசணும்ல, ஏன்னா வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, வந்து பேசிதானே ஆகணும், வந்துருவார்ல. சரி ஓகே. இப்ப ராம் சரண் அடுத்து என்ன படம் பண்றாரு? இப்பதான் பெட்டி பண்ணி ஐயோ முடிச்சாரு. RC-17 வித் சுகுமாரியா மஜாக்கை. ஆமா, அந்த என்னன்னா RRR படத்தப்ப அந்த கெட்டப்ல இருக்கப்பே ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் அந்த கெட்டப்ல ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். அதை பார்த்த ராஜமௌழி நான் மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. பிரகாஷ் என்ன சிரிக்கிறீங்க? விஷால் ப்ரோ நிஜமாவே புஷ்பா டைரக்டரோட இவர் பண்றாரு ராம் ஏங்க இப்ப சுகுமார் லேட்டஸ்டா ஒரு ஈவென்ட்ல சொல்லியிருந்தாரு, அந்த படத்தை பத்தி நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல அப்படின்னு. அந்த படத்தை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு புரியல. அது வந்து கேட்டா அது இந்த படம் கிடையாது, புஷ்பா மாதிரி இருக்காதுன்றாங்க. ஆனா 2 குதிரை வச்சு வந்துச்சு. குதிரையை வச்சு வந்துச்சு, ஆனா புஷ்பா மாதிரி இல்லன்னு தான் சொன்னாங்க. அந்த RRR லுக்ல இல்ல. ஆக்சுவலா நான் என்னன்னு சொல்றேன், இந்த படம் இருக்குல்ல, அந்த இந்த ரவுண்ட் டேபிள் ஒன்று ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜமௌழி கமல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ராஜமௌழிட்ட நீங்க அடுத்து எந்த படத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டப்ப ராஜமௌழி சொல்லுவாரு, RRR படத்தோட லுக்ல இருக்கப்பயே சுகுமார் ராம் சரணை கூட்டு போய் ஒரு 20 மினிட்ஸ் சீக்வன்ஸ் எடுத்துட்டாரு, அதை என்கிட்ட போட்டு காட்டினாரு, பயங்கர பிரெத் டேக்கிங்கா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு, அதுக்கு தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்ட்டு அப்ப சொன்னாரு ராஜமௌழி. அது எப்போ RRR வந்தது அப்போ. ஆனா அந்த படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா நடுவுல சுகுமார் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிட்டு கேம் சேஞ்சர் லான்ச்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சார் ஆசைன்னு கேட்கறப்ப நான் சினிமாவை கிட் பண்ணணும்னு ஆசைன்ட்டு போயிட்டாரு சுகுமார். அந்த அளவுக்கு அவரை வந்துட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு உண்டாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் இப்பதான் மீண்டு வந்து இப்பதான் ரீசெண்டா அந்த பெத்தியோட ஈவெண்ட்ல சொன்னாரு, நான் RC-17 பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த படம் நாங்க பண்றோம், நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஆனா இதை சொல்லணும்னு நினைச்சாங்க, அந்த நான் ட்ரெய்லர் பார்க்கவே இல்லை பிரகாஷன். இந்த சத்யதேவ் ராவ் பகதூர்னு ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் போல. பிரகாஷன் அந்த ட்ரெய்லர் பாருங்க பிரகாஷன், ஒரு மாதிரி பயங்கர பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டீசரே சூப்பரா இருந்துச்சு, ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு பாத்தீங்களா? நாட் டீசர் நினைக்கிறேன். டீசர் நாட் டீசர் இது அது ஒரு மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க டீசர் ட்ரைலரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அது லுக் வந்தப்பே நல்லா இருக்கு. டைரக்டர் யார் தெரியுமா பிரகாஷ்? இந்த கேர் ஆஃப் கஞ்சாரபாலம் அந்த கை தெலுங்கு பிளாக் காமெடி அதுவான இல்ல. எனக்கு மகேஷ் பாபு அதை ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு, அதனாலே அது ரெண்டாவது மகேஷ் பாபு அவளை தூக்கி நல்லா சொல்ல. ஏன்னா மகேஷ் பாபு ஒரு நல்ல ரிவ்யூவரா நான் பார்ப்பேன், அவர் ரிவ்யூ சொன்ன படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். சரி, அப்ப வீக்கெண்டுக்கு இது ராவ் பகதூர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட வேண்டியதான். நல்லா இருக்குன்றீங்க அண்ணா. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இருமுடி கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கிடைக்குது, உங்களுக்கு ஏதாவது வருதா? டக்கு ஜெகதீஷ் பாத்திருக்கீங்களா? பல்தான் டக்கு ஜெகதீஷ் பாத்திருக்கேன் பிரகாஷ். நான் இன்னைக்கு அந்த இது ரவிதேஜா பண்ணலையாமே ஹரி படம், இன்னைக்கு வலைப்பெற்ற சொன்னாங்க. ஹரி திருப்பி இங்க வந்து அதக வச்சு பண்ண போறாங்க. என்ன வருங்க, விவேகாத்ரையா கூட பண்றது பெட்டர் தான். ஹரியோட விவேகாத்ரையா பயங்கரம், பிரச்சனையே இல்லை. தில்ராஜ் ப்ரொடக்ஷன் வேற கன்ஃபார்ம். அது இருமுடி முடிச்சுட்டு அதுதான் ப்ரோ, தில்ராஜ் ப்ரொடக்ஷன் விவேகாத்ரையா இவரு ரவிதேஜா. அப்படியா? இல்ல நவுல மாருதி வராருன்னாங்க. இல்ல நவுல மாருதி வராருன்னு சொன்னாங்க. ராஜா சாப் இங்க இருந்து இப்ப வாரிசு அவனை அந்த மாருதி விட்டு ஏத்தி சாவடிச்சிருங்க. இல்ல வம்சி வடக்குக்கு போயிருக்காருல, ஒரு பாயை வச்சு என்ன பண்றாருன்னு நான் கொஞ்சம் ஆர்வத்தோட இருக்கேன். என்னதான் பண்றாரு? பாய்க்கு கம்பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவரு பிரச்சனை இல்ல. அங்க சிஇஓ அவ்வளவுதான். பாய் வந்து சிஇஓ, கம்பெனி சிஇஓ தான். பாய் பாய் மாஸ் தமன் தானே மியூசிக். தமன் வந்துட்டு கடைசியில அவரு நயன்தாராவையும் கூட்டு போயிருக்காரு. அவன் வாங்கின அதே மூச்சு அட்லி மாதிரி. ஏங்க அவர் அங்க போய் ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தாவே போதுங்க ஹிந்தியில.
அவர் ஆல்ரெடி அந்த மெய் மருந்து பல்தான் சொல்லி நடுவுல பாய் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணாரு, கிசிகா பாய் கிசிகா ஜான்னு. அது பாத்தீங்களா? வேணாம் அது விஷால் ஒரு ப்ரோ, ஃபேமிலி படம் தான் பல்தான். அதுல விஷால் ஒரு ப்ரோ சூப்பர் இங்க சாங் பாருங்க. இல்ல வரும். ஒருத்தர் விஷால் ஃபேமிலி மாதிரியே இருக்க மாட்டாங்க. ఈ రోజు వెడుతుంది ఉంటుంది செம்ம சாங் அது. அதெல்லாம் லுங்கிக்குள்ள கை விட்டு விஷால் பட்டிருப்பாங்க. ப்ரோ இந்த லுங்கிக்குள்ள கை விட்டு ஆடுற பாட்டு தான் ராம்சரண் கூட கேமியோ பண்ணியிருப்பாரு. அதுல பூஜா லுங்கி கட்டுவாங்க, சூப்பரா வெங்கடேஷ் இருக்கும். எல்லாம் இருப்பாரு வீரம் படத்தோட. ஏன் இல்ல எனக்கு என்னதான் வீரம் படத்தோட அந்த ஹார்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே வந்து அந்த ஃபேமிலிக்கே தெரியாம யாருக்குமே தெரியாம காப்பாத்துறதா. இது இன்டர்வல் பிளாக்லயே ரிவீல் வேற. இது ஓ உன் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கா என்ன, நீங்க தான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணும், இதுதான் எனக்கு கை வந்த கலை, வா போவோம் உன் வீட்டுக்கு. டே இதுல இல்ல அது கூட ஒரு இதுல கிளைமேக்ஸ்ல வந்து வெங்கடேஷ்க்கு ட்விஸ்ட் வேற. இல்ல இதுல கிளைமேக்ஸ்ல வெங்கடேஷ்க்கு ட்விஸ்ட் வேற. நான் என்ன லோக்கல் கை நினைச்சியா, இன்டர்நேஷனல் டான். பல்தான் இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? கிளைமேக்ஸ் ஃபைட்ல பெரிய பாறையில சல்மான் கானோட தலையை முட்டுவாங்க. சேது படத்தோட இந்திய ரீமேக்ல நடிச்சதும் சல்லுபாய் தான். ஏங்க கேக்குதா பேசுறது? தெரியாம பேசினோம். தலைவா கேக்குதா? கேக்குதுண்ணே. ஓகே ஓகே, எவனாவது ஒருத்தன் சொல்றானான்னு பாடுறாடி. எத்தனை பேர்ட்ட கேக்குது? எல்லாருமே விஷால் ப்ரோ அப்ப உங்களுக்கு கேட்கல போல, எல்லாருமே கத்துறாங்க. எனக்கு கேட்கல. ஓகே ஓகே, சாரி கைஸ். அப்ப விஷால் ப்ரோக்கு அவர் தம்பி பேசினா மட்டும் தான் கேக்குது, நம்ம பேசினாலும் கேக்குறது. பேசவே இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்சு எனக்கும் கேட்கலண்ணே. அப்படி சொல்றா? நிஜமா சொல்றேன், எனக்கு கேட்கல. சூப்பர்ரா சூப்பர்ரா. இல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டுச்சு. அப்புறம் என்னன்னா வந்துட்டு அந்த பாகுபலி டாக்குமெண்ட்ரி நான் சொன்னேன், யாராவது பாத்தீங்களா? இல்ல என்ன கை பரணி ப்ரோக்கு நேத்து ராத்திரி டிஎம் பண்ண என்னோட டெலகிராம் ஐடியா அதை அனுப்ப சொல்லி. மாவீரன் பரணி தான் அப்படியே பாட்டா பாடுங்க. மாவீரனுக்கு சொன்னது அப்படியே பாட்டா பாடுங்க. இது ஒரு காசு ப்ரோ. பரணி ராத்திரி டிஎம். மாவீரன் உங்களோட டெலகிராம் ஐடி அனுப்பி, ஒரு நிமிஷம். உங்களோட டெலகிராம் ஐடி இருந்துச்சு, நான் காலையில பார்த்தேன். ஐடி மட்டும் இருக்கு, சரி என்னது தெரியலன்னு நான் விட்டுட்டேன். இந்த டாக்குமெண்ட்ரி சீரியஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட இல்ல அதுல. நேத்து நேரம் ஸ்பேஸ்ல சொன்னேனே நான், இது அனுப்பியிருக்கேன் பாருங்க. லாஸ்ட்ல நான் இல்லங்க, மெசேஜ்ல டைப் பண்ணிருக்கலாம். அவர் எப்பயுமே இருக்க மாட்டாரு, அவர் மாதிரி அன்அவைலபிளா தான் இருப்பாரு மாவோ. நீங்க அதனால விட்டுருங்க. சரி அதை அனுப்புங்க பரணி ப்ரோ. இவர் விஷால் ப்ரோ ஏதோ ஒன்று சொன்னார், அது நான் எங்கெங்கயோ தேட்டேன். எனக்கு கண்டிப்பா தமிழ் டப்பிங்ல தான் வேணும். சக்சஷன் ஒரு சீரிஸ் 4 சீசன் இருக்கான். ஒரு படம் மாவீரன் அதை நீங்க பார்த்தே ஆகணும். ஆனா தயவு செஞ்சு தமிழ் டப்பிங் தயவு செஞ்சு மாவீரன் இல்ல மாவீரன் இங்கிலீஷ்ல பாருங்க. முடிவு பண்ணிட்டீங்கல்ல, சரி விடுங்க. என்ன கொள்ளுங்க, நான் எடுத்துறேன். தமிழ்ல எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் மாவீரன், அந்த மாதிரி சீரியஸ்லாம். ஹிந்தி டப்பிங்காவது இருக்கா? நான் தேடி பாக்குறேன். ஹிந்தி டப்பிங்கா தெரியல. ஹிந்தி டப்பிங் இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் தேடி பாக்குறேன், ஃபர்ஸ்ட் இருக்குதான்னு. ஒரிஜினல்ல ஹிந்தி டப்பிங் இருந்துச்சுன்னா ஹிந்தி டப்பிங் கூட அனுப்பிச்சிடலாம், ஏன்னா அது கூட கொஞ்சம் ஈஸி தான். தமிழ் தான் கஷ்டம். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பாகுபலி அனுப்புங்க. அண்ணா இது இன்னைக்கு இது பார்த்தேன் நானு, இந்த பிரீமியர் ஷோ இது பார்த்தேன். என்னது இந்த படம்ண்ணே, இந்த மினியன்ஸ். நல்லா இருந்துச்சுண்ணே. நீங்க சொன்னீங்கல்ல இத புதுசா இருக்கும் நீங்க பாக்கலான்ட்டு பார்த்தேன். செம்ம இதா இருந்துச்சு. 1.5 மணி நேரம் தான் படம். நல்லா, அதாவது இந்த ஃபாஸ்ட் பேஸ் காமெடி இருக்குண்ணே கிட்டத்தட்ட. அதாவது ஒரு சில இது வந்து கிரிஞ்சா இருக்கும் போது தான் இருக்கு, ஆனா நம்ம சிரிப்பு வருது. அது நல்லா இருந்துச்சு. அந்த இது பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னோட தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் பேடா இருந்துச்சு. என்னன்னா பக்கத்துலயும் சரி, சைட்லயும் சரி, முன்னாடியும் சரி பாப்கார்ன் சாப்பிடுறதுலண்ணே. இந்த சைட்ல 2 பொண்ணுங்க இருந்தாங்க, முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, எல்லாம் சிரிச்சு. அப்ப நல்லா இருந்திருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த மினியன்ஸ் அந்த மினியன்ஸ்ல இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு கியூட்டா அது மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி பண்றேன்ட்டு இவங்களும் இது மாதிரி பண்ணுவாங்களா. எரிச்சலாச்சு எனக்கு கேட்கும் போது. ஏமா ஒழுங்கா படத்தை ஒழுங்கா அமைதியா பாருங்கம்மா, அப்படிதான் எனக்கு சொல்லணும் போல இருந்துச்சு. ஆனா சொல்லும் போல இருக்க கூட சொல்லிடுறா, கத்தி விட்டுறா. நல்லா விஷால் அதெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் சில டைம் மனசுக்குள்ளே நான் சண்டையே போடுவேன் பாரு. உனக்கு படம் பிடிக்கலன்னா நீ வெளியே போய் இந்த படம் பாரு. ஜோன் ஒரு படம், இந்த ரியோ படம் பாத்துக்கிட்டே இருக்க, ஏதோ அவங்க காதல் கதையோட கனெக்ட் ஆகி தொடங்கிருச்சு போல. எதையோ பேசுறாங்க ஒரு 20 பேர் வந்துட்டு. கடுப்பாயிட்ட இன்டர்வல்ல தலைவா செம்ம காண்டாவது, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா வெளியே போய் கத்திக்கணும் அப்படின்னா சாரி ப்ரோ அப்படின்ட்டு அமைதியா பார்த்தாங்க. அப்புறம் கேம் ஓவர். சொல்லுங்க பாருங்க.
இல்ல இல்ல விஷால், 2018 என்னமோ அந்த 96 படம் வந்தப்ப கடைசியா இது அப்படியா? நடந்துச்சு. யோசிச்சு பார்த்து இப்ப நான் அது மாதிரி பேசுவேனான்னு தெரியல. ஏன்னா இப்ப வரவும் பூராமே இந்த ஆளே ஒரு வித்தியாசமா மாறுமா தோணியா என்னமோ இருக்கேன். 2018 அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அழகாயோ தேட்டர்ல பேசுற வெளியே போய் 96 என்னடா பேசுறீங்க, ஏன் அப்படி பண்ணாங்க? டார்ச்சர் பண்றீங்க? உட்காந்து 96 96 அவன் நான் அந்த படத்துக்கு உட்காந்து கருத்து நான் ஸ்பேஷல் நாலு தடவை சொல்லிட்டு திரும்ப சொன்னா அப்படியா? போறீங்க. ஓகே ஓகே. அது சரி torture மோகன் பண்ணாங்க. மோகன்குமார், நாளைக்கு ஆல்பா போறீங்களா? ஆல்பா போல இது நாளைக்கு காலையில வந்து கட்டா குஸ்தி போறேன். அப்படியே மதியம் வந்து இந்த ராவ் பகதூர் இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து ரகுராம் ப்ரோ ட்விட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா சப்டைட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதான் கொஞ்சம் யோசிக்கணும். அவர் 6:30 மணிக்கு வந்து இது போறேன், அந்த டெத் ஆஃப் ராபின்வுட் 2 படம் கன்ஃபார்ம் புக் பண்ணிட்டேன். அந்த ராவ் பகதூர் மட்டும் எனக்கு தெரியல. ஆல்பா போக மாட்டேன். சரி நாளைக்கு ஆல்பா யாராச்சும் போறீங்களா? ஆக்சுவலா அஜித் பார்த்தா நான் போகணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு 7 மணி ஷோ கொடுத்துருக்கிறதுனால நாளைக்கு நான் போகல. மேபி வீக்கெண்ட் ட்ரை பண்ணா பண்ணுவேன், எனக்கு ஷோரா இல்ல. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காஸ்ட். சரி ஓகே, போயிட்டு பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் போறேன். கமல், கபீர் மட்டும் தான் வராரா, பத்தானு வராரா? இப்போதைக்கு கபீர் மட்டும்தான். இல்ல இப்போ மனோஜோட வேர்டிங்ஸை நோட் பண்ணீங்களா? ரகுராம் ப்ரோ ட்விட்டர் அவர் சேவ் பண்ணியிருக்காருல, அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு நேம். மனோஜ் இல்ல, அவர் மோகன். சாரி மோ. இல்ல எல்லாரும் இன்னைக்கு ஒரு விதமா தான் இருக்கீங்க. ஆனா நடுவுல ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்தி பேசிக்கிறேன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. சோஷியல் நெட்வொர்க்கோட சீக்வல் போஸ்டர் வந்துச்சு, பரணி கவனிச்சீங்களா? அக்டோபர் மாசம் தானே வருது, ஏன்னா அக்டோபர் 11 சம்திங் வருது. 9. ஓகே ஓகே. ஆமா ஆமா, நல்லா இருக்கும். பார்ட் 1 செம படம், பார்ட் 2 எப்படி இருக்குன்னு பாப்போம். யாராவது கொஞ்சம் ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தை பாருங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் இந்த தொழிலே வேணான்டான்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால இன்னும் இல்ல விஷால் பார்க்கல. விஷால் நாளைக்கு நீங்க என்ன படம் போறீங்க விஷால்? நாளைக்கு வந்து குஸ்தி 2. பரணி இதான் பரணி கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, இதை பத்தி நீங்க கேட்கவே இல்லை இன்னைக்கு, அதை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லணும்னு கடைசியா அதை கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க நாளைக்கு என்னென்ன படம் போறீங்க, என்ன காரணத்துக்காக போறீங்க, அதையும் சொல்லுங்க. விஷால் ஸ்டார்ட் பண்ணுங்க விஷால். நானேவா? நாளைக்கு வந்துட்டு நான் அந்த கட்டா குஸ்தி 2 அந்த படத்துக்கு போறேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலமா ஒரு ஸ்பெஷல் இன்வைட் வந்துச்சு. அந்த ஹுமா குரேஷி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஹுமா குரேஷி டார்க் நான் பார்த்துட்டேன். பேபி டு டை அதுவானே? ஆமா பேபி. ஆனா நீங்க ரிலீஸ் ஆகலையே. ஆமா ஆகுது. எங்க மதர்ல ரிலீஸ் பண்றாங்களா? எங்க ஏரியால எல்லாம் பண்ணலங்க. இங்க இப்படி போட்டிருக்காங்களே. அப்படியா? இருங்க பார்த்தேனே, இருங்க. சரி அதான் அந்த இந்த 2 படமும் போலான்னு இருக்கேன். டார்க் நான் பார்த்தேன். நாளைக்கு டார்க் பாக்குறவங்க எல்லாம் போறீங்கன்னா ஒரு மாதிரி நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்கன்ட்டு நான் நம்புறேன். நீங்க நல்லா இருக்கு எல்லாரும் சொல்லுங்க. ஒரு மாதிரி ஒரு நல்ல நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு படம். ஒரு நோ நான்சென்ஸ் சைக்காலஜிக்கல் ஹாரர் படம். மேக்கிங்கா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க இருக்கிற கன்ஸ்டைன் பட்ஜெட்ல. கணேஷ் கே பாபு டாடா டைரக்டரோட கதை. நல்லா இருந்துச்சு அந்த படம், நல்லா பண்ணிருக்கானுங்க, எந்த வித டீவியேஷனும் இல்லாம இருந்துச்சு. அப்புறம் இது ஆனா கொஞ்சம் பாக்கியராஜோட கடைசி படமா அது இல்லை, அதுக்கப்புறம் ஏதாவது வருமானு தெரியல. ஆனா அது பார்க்கவும் கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு. அந்த படம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா சவுண்டு மியூசிக் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கானுங்க. நான் இவ்வளவு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு அந்த படம். அப்புறம் குஸ்தி 2 அது ட்ரெய்லர் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அது ஒரு மாதிரி ஷோர் ஷாட்டா தெரியுது. அந்த டீச்சர் போர்ஷனுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஆனா அவங்க யாருன்னு தெரியலங்க. மோக்ஷான்றது தெரியுது, மோக்ஷானா யாரு, எதுல வரவங்க அவ்வளவுதான் எனக்கும் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. சாரி. அப்படியா? சரி, கமல் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுவான். அதான் இவன் யாரா கமல்? அவங்க கமல் இல்ல, சொல்லுங்க கமல். எங்க இருக்க கமல்? எங்க இருந்து பேசுற? சரி விடுங்க, அவர் பேசுறது கேட்கல. சரி அடுத்து சொல்லுங்க. யார் போறீங்க இந்த வீக்? ஓடிடி என்ன ப்ரோ வருது அப்டேட் சொன்னீங்களா? மாலிவுட் டைம்ஸ் இன்னைக்கு நைட் 12 மணிக்கு வருது தலைவா. நான் சொல்லிறேன் ப்ரோ. என்னோலா ஹோம்ஸ் 3 வந்திருக்கு. அப்புறம் இந்த மாலிவுட் டைம்ஸ் அந்த படம் வருது. அப்புறம் வந்துட்டு அப்சஷன், இதெல்லாம் தான் மேஜரா வந்த ஃபிலிம்ஸ். வேற தமிழ்ல எதுவும் வரலையா ப்ரோ? தமிழ் எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு 2 வெப் சீரிஸ் வந்திருக்கு தெலுங்குல, விசாகப்பட்டினம் அப்புறம் சூப்பர் சுப்பு. ஏங்க அது என்னமோ நல்லா இருக்குன்னு போடுறாங்க, இல்ல சும்மாவா உண்மையா? கேள்விப்பட்டீங்களா? நான் 2மே பார்த்துட்டேன். எனக்கு விசாகப்பட்டினம் ஒர்க் ஆகல சுத்தமா. ஆனா வந்து சூப்பர் சுப்பு வந்துட்டு எனக்கு வந்துட்டு டீசன்ட் டு குட்டாவே இருந்துச்சு. கடைசி எபிசோட்லாம் பிடிச்சிருந்துச்சு. நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், அடிச்சு சொல்றேன்.
என்டர்டைனிங்கா சுப்பு ஆமா இல்ல என்ன காமெடி ஜானர்? காமெடி தான், காமெடி வித் சோஷியல் இது ஓகே ரெலவெண்டா ஓகே. இருக்கும். நீங்க தமிழ்ல பாத்தீங்களா இல்ல ஒரிஜினல் தெலுங்கு தான் லாங்குவேஜா? தெலுங்கு தான். சரி சரி டன் டன் பாத்துருவோம். அப்படின்னு சொல்லும் போது இது இது மினியன்ஸ் நீங்க ஃபேமிலியோட கண்டிப்பா பாருங்கண்ணே. அதே நான் சொல்ல நினைச்சேன் மறந்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா குழந்தைங்களாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா நல்லா நீங்க சொன்னீங்க ஸ்டாண்டர்ட் ஒன்று தான் போய் பாருன்ட்டு. அதனால வந்து டக்குன்னு புக் பண்ணிட்டு பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன ஒரு 12:30 மணிக்கு ஸ்லாட் எனக்கு ஃப்ரீயா இருக்குண்ணே. அதான் என்ன எனக்கும் அதான் பார்க்கலான்னு. மகன் ஃப்ரீயா இருக்கு. அப்படியா? அதாவது தூங்குடா மோகனே, தூங்கிரு. ஏதாவது மாலுக்கு போயிட்டு தூங்கி எழுந்துட்டு விஷால் அண்ணே தியேட்டருக்கு போ. இங்க விஷ்ணு விஷால் வராரு ப்ரோ. இந்த கேசினோ தியேட்டர் வந்து ஒரு ரீஓபன் பண்றாங்க. ஆமா தியேட்டர் அதுக்கு ஷோ அண்ணே போட்டிருக்காங்க. அதுதான் ஐயோ எனக்கு இது ஒரு ஆச்சரியமா பிரச்சனை இருக்கு. 8 o'clock போச்சு. ஷோ. விஷ்ணு விஷால் வராரு ஓப்பனிங்க்கு. அண்ணா இது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுண்ணே. நான் சரி நான் விஷ்ணு விஷால் அந்த கேஸ்டன் குரூ வந்து கமலா தேட்டர்ல வருவாங்கன்ட்டு நான் புக் பண்ணிட்டேன். அப்புறம் தான் வந்து போஸ்டர் வருது இது கசினோல போறாங்கன்ட்டு. புதுசா அந்த ரெனோவேஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடப்பாவிகளா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் விடுற, நல்லா கமலா நல்லாதான் இருக்கும், ஜாலியா இருக்கும், பாத்துருவா. இல்ல ஆமா இல்ல இப்ப கமலா எவ்வளவு இருக்காது இல்ல டிக்கெட்டு கமலா? இப்ப அப்ப 90 நான் அண்ணே போன காலகட்டத்துல. இப்ப எவ்வளவு 105. டிக்கெட் விக்கிறான்? அண்ணே 105 ஆக்சுவலி 105 ஓகேங்களா. அதாவது ஆஹா ஆமா 105. சூப்பருங்க வந்தான். அப்புறம் வந்து அது கப்புள் சீட்ஸ் வந்து 170ண்ணே. பட்ஜெட் வந்து 2K-யா? 60 ஓகேங்களா. ஆமா நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்கண்ணே. நான் அப்பப்ப போவேன் நானு கமலா தேட்டரு. நான் எதுக்கு சொல்றேன்னா சொல்றது எல்லாமே தப்பு அந்த தப்பா கேக்குது. சொல்லுப்பா. என்னண்ணே நான் இல்ல இல்ல அப்படிதான் மோகன் சொல்லிட்டேன். நீ சொல்லுமா விஷால் இல்ல சும்மா விஷால் இருங்க. ப்ரோ, நீங்க சொல்றா. தப்பா சொல்றது கூட அவன் இன்னசென்ட்டா தான் புரிஞ்சுக்கிறாரு தம்பி. ஆமா 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 நல்ல தம்பியா இருக்கான். சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே பாருங்க, சொல்லுங்க மோகன். அதுதான் நான் வந்து நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே 9 மணிக்கு இப்போ போட்டிருக்காங்க ஷோ டைமு, கேஸ்டனுக்கு வருவாங்க ஜாலியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா கடைசியில வந்து கசினோ போறாங்க. அடைச்சா கொஞ்சம் வருத்தமாயி போச்சு. சரி ஓகே. அப்புறம் வந்து சாரி ஆஹ் இல்ல மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு என்னென்ன படம் சொல்லிட்டீங்கன்னா ரேப் அப் பண்ணிடலான்னு பார்த்தேன். வேற எதுவும் இல்லை. சாரி மாலிவுட் மோகன். டைம்ஸ். மாவீரன் ஐ எம் சூப்பர் டிசப்பாயிண்டட் வித் மாவீரன். மாவீரன். நீ பரணி ப்ரோ வாய்ஸ் மெயில்ஸ் பாரு, அது நான் பார்த்துட்டேன். சொல்லுங்க மாவீரன். எப்படி 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 இருந்துச்சு? எனக்கு நல்லா எனக்கு இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துல நமக்கு நிறைய ஐடியா கொடுக்குது. சரி படம் இந்த மாதிரி தான் போகுது. அப்போ டக்குன்னு ஒன்று நடக்குது. சரி அது இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் போகுது அப்படின்னா டக்குன்னு வேற மாதிரி ஒரு இது போகுது. அப்புறம் கடைசியில் வழக்கமாக தான் போகுது. நீ அப்படி இப்படி எப்படியே யோசிக்காத, வழக்கமாக நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோன்னு. ஆனால் படம் வழக்கமாக நிறைய ஹாலிவுட் படம் இதே மாதிரி அந்த ஃபார்மெட்லேயே இருந்தாலும் இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஃபார்மெட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் ஃபீல் குட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பர் மாவீரன். அதாவது அந்த படத்துல வந்து பட்டும் படம் டீல் பண்ணிருப்பாங்க. அவன் நினைச்சா நிறைய வந்து வச்சிருக்கலாம். பட் எதுவும் இல்லையே, அவ்வளோ பிட்டு நிறைய இருந்துச்சு. இல்ல இருந்துச்சு. ஓகே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு நான் எதுவுமே தெரியாம தான் பார்த்தேன். அதனால எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு நிறைய விஷயங்கள். சரி ஓகே. அஜித் பல்தா நாளைக்கு என்ன படம் போறீங்க? அவருக்கு பாவம் அந்த பாகுபலி லிங்க் மட்டும் அனுப்பி விடுங்க பாருங்க மாவீரன் போக்கு. நான் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லிட்டேனே. அதான் அனுப்பிச்சு உள்ளாமே. ஏங்க ஸ்பேஸ் முன்னாடி அனுப்பிச்சுடுறேங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? கண்ணீர் மலகு அவர் கேட்கிறாரு, யாருமே அனுப்ப மாட்டீங்க. ஏன் பாருங்க ப்ரோ, ஒரு உதவி செய்யலாம்ல. பரணி ப்ரோ, நீங்க அதுக்கு ரிவ்யூ போட்டீங்களா அந்த பாகுபலி டாக்குமெண்ட்ரிக்கு? இல்ல நான் பார்க்கலையே. பார்க்கவே இல்லையா? ஆமா நான் தான் சொன்னேன் பார்க்கலன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப பிரச்சனை. சரி கமல், மினியன்ஸ் படத்துக்கு போப்பா. நல்லா இருக்குண்ணே அந்த படம். சத்தியமா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல எப்படி மோகன மறுபடியும் உள்ள தொட்ட பாத்தீங்களா? ஐயோ. சரி ஓகே ஓகே. இது கமல் நீங்க ஏதாவது படத்துக்கு போறீங்களா? கட்டாகுஸ்தி 2 ரிவ்யூ நல்லா வந்தால் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நைட்டே வந்துடும். இப்போ பிரீமியர் ஷோ தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட் வர்றதெல்லாம் நம்ப முடியாது. பப்ளிக் ரிவ்யூஸ் தான் நம்ப. சரி ஓகே. நாளை காலைல நான் 9:15 போறேன், பார்த்துட்டு சொல்றேன். முக்கியமா விஷ்ணு விஷால் படத்துலாம் நம்பவே கூடாது. ஏன் பர்னினா இது நம்ம இந்த 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 வீக் கொடுங்க. நம்ம அடுத்த வீக் நம்ம ஆடிசி போவோம்ல பிராட்வேல. அப்படியே வந்து 12 மணி ஷோ வந்து இது அன்பே டயானா ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவும் பாத்துடலாமா? அன்பே டயானா அதானே அந்த படம் தானே மோகன். ஆக்சுவலா நான் வர்றது கொஞ்சம் டவுட் தான். நான் சொல்றேன், சில ப்ரோக்ராம்லாம் இருக்கு, என்ன கன்ஃபார்ம் ஆகல. அதனால பாத்துக்கலாம். புக் பண்ணிட்டு நீங்க இல்ல மோகன் மோகன் ஒரு ப்ரோக்ராம் இருக்காது. அவருக்கு சேர்ந்து போறது பிடிக்காது. அதான் பிரச்சனை. சும்மா கதையெல்லாம் விடுவாரு, நம்பாது அந்த கதையெல்லாம்.
பிச்சு விடுவேன். என்னண்ணே அப்படியா? இல்ல மோகன், அதெல்லாம் இல்ல. அவரு பக்கத்துல யாராவது உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டாலே பிடிக்காது படம் பாக்குறப்ப. இல்ல அவர் எப்படி வந்து சேர்ந்து கூட்டு போவாரு. இல்ல அந்த மாறி disturbance அந்த மாறில disturbance ஒரு இல்ல. டெம்ப்ளேட் வரும்ல, எப்பா சிறுசா சொல்லுப்பான்னு, இதை விட சின்ன ஃபைல் இல்லையா பரணி ப்ரோ? இதோட சின்ன பையனா சொல்றேன். ஏங்க விகடன் அமைச்சுக்கே எல்லாரும் திட்டுறாங்களே, நாளைக்கு ஒருத்தர் வராரு. யாரு? என்ன நடக்க போகுது? நேஷனல் அவார்ட்ஸ் நாளைக்கு நேஷனல் அவார்டு 2024. என்னது நேஷனல் அவார்ட் 2024? புரியல எனக்கு. 2024க்கான தேசிய விருது நாளைக்கு அனௌன்ஸ் பண்றோம். ஓ அப்படியா, சூப்பர். இது பரணி நான் புக் பண்ணிட்டீங்களா? ஆடிசி இது புக் பண்ணதானே ஆமாப்பா, சொன்னீங்க? புக் பண்ணிட்டேன்ப்பா. டவுட் நீங்களா? அதான் கேட்டேன். இல்ல புக் பண்ணிட்டேன், பாப்போம் எப்படி அமைதி. அவரு புக் பண்ணிட்டாருப்பா, உன் கூட வரதுதான் டவுட்னாரு. படத்துக்கு போறதுலாம் அவர் கன்ஃபார்ம் தான். நீ என்னதான் நீ கூப்பிட்டு பாரு, அன்னைக்கு ஃபுல் டே எங்கேஜா இருப்பாரு. ஆனா படம் எல்லா பக்கம் பாத்துட்டு வந்து ரிவ்யூ எல்லாம் சொல்லுவாரு. ஓகே 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 ஓகே. என்ன பரணி கரெக்டா? ஒன்னும் நான் சொல்றதுக்கு இல்ல. சரி ஓகே, நாளைக்கு நான் வந்துட்டு பிளாக் டார்க் நான் போறேன்னு தெரியல. 2 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 9 மணிக்கு கட்டா குஸ்தி. ஸோ எப்படியும் வந்துட்டு 11:45 12க்குலாம் முடிஞ்சிடும். ஸோ 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன்னா, இல்லை அப்படியே கிளம்பி வந்துடுவேனான்றது மட்டும்தான் இருக்கு. பார்ப்போம் ஏதாவது ஒன்று. ஆனால் எனக்கு ஆல்ஃபாவும் போகணுன்னு இருக்கு. மேபி வீக்கெண்ட் ட்ரை பண்ணுறேன். வேற ஏதாவது யாராவது பேசணுமா? முடிச்சிடலாம் இல்லாட்டி. மகேஷ் வந்திருக்காரு. யாரு? மகேஷ். அவரு ஒரே குஷி, எனக்கு ட்ரீட்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் அவார்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு. என்ன, நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. நான் ஊர்லயே இல்லை ஒரு 6 நாளா. 6 நாளா எங்க போனீங்க? ஒரு யூஎஸ் ட்ரிப் போயிட்டேன். யூஎஸ் ட்ரிப்ல? யூஎஸ் எங்க? இங்க கீழே மொண்டானா, வாஷிங், ஒரு 3 ஸ்டேட்டுக்கு ரோட் ட்ரிப் போயிருந்தேன். தனியாவா? ஃபேமிலியா போயிருந்தேன். ரோட் ட்ரிப்பா? சொல்லவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணோம். போன வாரம் தான் பிளான் பண்ணோம், ஒரு வெனஸ்டே Thursday மாதிரி. சூப்பர், ஜாலியா இருந்துச்சு. அதான் ஆக்டிவாவே இல்லையோ குரூப்ல, போட்டோ எதுவுமே காணோம். நான் கூட சரி வழக்கம் போல வேலையில தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைச்சேன், மந்த் எண்ட்ன்றதுனால. ஆக்டிவாவும் இல்ல, கவரேஜும் இருக்காது. அரெஸ்ட் மாதிரி தான் மெயினா. இல்ல பாருங்க, சும்மா ஒரு போர் அடிச்சுன்னு யூஎஸ் போனாராம். அதனாலதான் பாருங்க, சொல்றத பாருங்க. அது சும்மா போர். 3 ஸ்டேட் தலைவா, 3 ஸ்டேட் ரோட் ட்ரிப். மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நாங்கெல்லாம் இந்த ஏதோ படத்தை எவ்வளவு சொல்லலாம், இவன் எனக்கு பௌரன்னு இந்த வேலை செய்யறான்டா அந்த மாதிரி. சும்மா போர் அடிச்சிச்சு, அப்படியே ஃபேமிலியா ஒரு யூஎஸ் ட்ரிப் போயிட்டு வந்தோம். கூட்டு போயிட என்ன பரணி, என்ன இங்க இருந்து சென்னை கூட்டு போங்க பரணி, அந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குறேன். பெரிய கை பரணி, நீங்க பார்த்ததா பண்ணாதான் உண்டு, நாங்க கூட்டு போடுமா? மகேஷ் ப்ரோ, நீங்க ஏதாவது சொல்லுங்க. சரி, விசால் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. விசாலுக்கு பதில் சொல்ல நினைச்சேன், அது மறந்துட்டேன். என்ன சொன்னேன், பாக்கியராஜ் கடைசி படம் டார்க். அது இல்ல, ஹாய்னு ஒரு படம் நடிச்சிருக்காருல, அதுதான் கடைசி படம். கவின் படம், கவின் 9 கூட நடிச்சிருக்க படம். அப்புறமேட்டு யாரோ மோக்ஸாவை பத்தி கேட்டாரு. அந்த ட்ரெய்லர் வந்த உடனே டக்குன்னு யாரா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ட்விட்டர்ல ஒருத்தர் என்னமோ அந்த போட்டு யாரை தப்பா பேரை போட்டு இவங்க அவங்க அப்படின்ட்டாரு. உடனே நான் என்ன இவங்கன்னு சொல்லி ஒரு தப்பா போட்டிருக்காருப்பான்னு சொன்னது. உடனே டக்கு நம்பால ஒருத்தர் லிங்க் எடுத்து அனுப்பிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, அந்த ஜெயிலர் 2ல அந்த படிக்கிட்டு இறங்கி வர ஆண்டி யாரு ப்ரோ? அது படம் பார்க்கும்போது தெரியுங்க, நம்ம யாருக்குமே தெரியும். அது இல்ல, அந்த நபர் யாருன்னு கேட்கலாம், அதை கேட்க பாருங்க வினோத். இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரு ரஜினி படம் சரியில்லை பிரகாஷ் ப்ரோ. ஒருத்தர் டேட் லாக் பண்ணிட்டா விட்டுறணும், தேவையில்லாம வந்து பண்றது. வித்யாபாலன். ஓகே இல்ல ப்ரோ, ஆன்டி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க பல்தான். சரி, இல்ல அவர் இது இல்ல, அவர் இந்த டாபிக் தான் வந்திருக்காரு. அது சரியில்லை, நடக்கிறது சரியில்லை, நடந்துக்கிறது சரியில்லைன்னு. அப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்காது, மங்களகரமா போவோம். வடிவேல் காமெடியில அப்ப அங்க போய் நின்னா சாப்பாடு சமைக்கிட்டு வந்துருமா பாஸ் அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி அங்க சுத்தி கடைசியில ரிலீஸ் டேட்டுக்கு வந்துட்டாரு வினோத் ப்ரோ. சரி பரவாயில்ல, நான் நடக்கக்கூடாது. வினோத் நாளைக்கு வாங்க, ஒரு 8:30 மணிக்கு வாங்க, அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். அதை பத்தி கருத்தை மட்டும் கரெக்டா சுரேந்திர கேட்டு முடிச்சிடும். சுரேந்திர சொல்லுங்க, சுரேந்திர நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். சுரேந்திர இப்ப பேசவே இல்லை ப்ரோ. கிளிம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, நல்லா இல்ல எதுவுமே பேசல, ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறான். இல்ல எனக்கு கிளிம்ஸ் பார்த்தேன், கிளிம்ஸ் நல்லா இருந்துச்சு. என்ன டேட்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருந்துச்சு. என்ன ஒரு டேட்டு
இப்படி விட்டுருக்காப்லேன்றது. மற்றபடி எனக்கு கிளிம்ஸ் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த மியூசிக்கே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி கொஞ்சம் போட்டது நல்லா இருந்துச்சு பார்க்க. என்ன நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா பரணியோட ட்வீட்டை பார்க்கும்போது தான் கொஞ்சம் என்னப்பா இவர் ஊன்னா வந்துருவாரு போல இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது பரணியை மட்டும் பார்க்கும்போது. பரணிக்கு வந்து அது ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் நாள் போக போக கணிச்சிடலாம் அது எப்படி எந்த ரூட்ல போகுது வண்டி அப்படிங்கறத. இன்னும் கொஞ்சம் நாள் போகணும், போக வச்சு கணிச்சிடலாம். வெயிட் பண்ணும் கொஞ்சம் அவசரப்பட்டு அடிக்க. புரியுது சுரேந்தர். ஃபீல் ஆகுற லெவலுக்கு நீங்க போடுறதெல்லாம் நாங்க கண்டுக்கிறது இல்ல பிரதர். நான் என்ன சொல்றேன்னா ஏதாச்சும் ஒண்ணுன்னா தலைவன் அந்த ட்வீட் கீழே இருக்காப்லேன்ற ஒரு ஃபீல் தான் வருது. எந்த இது இருந்தாலும் சரி அது வந்து அந்த சுருக்கமா சொல்லணும்னா நார்மலான ட்வீட்ஸ்ல கூட நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா வன்மம் எங்கேயாவது இடத்துல இருக்குனாலும் இல்ல வன்மம் வேற யாரோ போட்டதோ அங்க எங்கேயாவது உங்க பங்கு இருக்கு சொல்றாரு. சும்மா ஒரு டச்சாவது பண்ணிட்டு வந்துடுறீங்க. அது ஏன்னுதான் பரணியா அங்க கண்டிப்பா இருப்பாப்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருது. கண்டிப்பா கேமியாவாச்சும் பண்ணிருப்பாங்க அப்படி கண்டிப்பா இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல கொஞ்சம் எதிர்பாருங்க சுரேந்தர். பரணி சொல்லு அப்படி கேமியோல இனிமேல் ஃபுல் லெங்த் ரோல் தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு பரணி. அது எப்பன்னு சொல்லுவார், 4 இருக்கட்டும் இருக்குடி நான் கேமியோல ஃபுல் லெங்த் ரோல்னு காமிக்கிறேன். இல்ல எனக்கு மத்தவங்க 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஐயா எனக்கு ஞாபகம் இல்ல யாருன்ட்டு. ஆனா வந்துட்டு சுரேந்தர் கமெண்ட் பண்ணு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ இந்த மனுஷனா இவரே மறந்துட்டோமே அப்படின்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்ல. நான் இங்க சண்டை போடுற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். ஸ்டிக்கர் ஏதோ ஒண்ணு ஜிப்போல ஸ்டிக்கர் ஏதோ ஒண்ணு வந்திருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு நாளைக்கு பேசுவோம், மணி 10 முடிப்போம். எனக்கு ஒரு ஆயுதம் இருக்குடா, எனக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. சரி பரணி நடுவுல கேப்பே விடாம பேசுறத பார்த்தா பரணி ப்ரோ கேப்பே விடாம பேசுறத பார்த்தா ஒரே டயலாக் தான் எல்லா இடத்தையும் சொல்றீங்க போல இருக்கு. இல்ல இப்பதான் அஜித் பல்டான்டி சொல்லி வச்சிருக்கேன். ஓகே பை. இல்ல இந்த இது மாதிரிதான் இந்த ஸ்கூல்ல இருப்பாங்க இல்ல, என்ன இல்ல நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம் அப்படின்னு ஒரு குரூப் ஒருத்தர் தெரிவாங்க இல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவரா இருப்பாரு போல கடைசியா. இல்ல சார் இந்த ரொம்ப இதெல்லாம் இல்ல, சும்மா ஃபன் தான். பண்ணுதான் நல்லா பண்றீங்க. சரி ரைட் ஓகே இல்ல பண்ணுதான் நல்லா பண்றீங்க. பாப்போம். சும்மா ஃபன் பண்றோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேனல்ல யூடியூப் சேனல் போடுவாங்கல்ல, அதோட பிராண்ட் அம்பாசிடர் நம்ம பரணி தான். அப்பப்போ ஃபன் பண்றோம். அப்படி பிரகாஷ் ப்ரோ ஒன்னேன்னு சொல்லிட்டு போயிடும் ப்ரோ. இறக்குங்க. ஆஹா இல்ல அது இல்ல அங்கீகாரம். 3 நாளா போலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோ போறேன். 3 நாளா ஷோ கேன்சல் ஆகுது. எனக்கு அந்த படம் பாக்கன்றது வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இருக்கும் பாத்துறீங்களா? நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் பிரகாஷ் ப்ரோ. சாரி பிரகாஷ் ப்ரோ 2 வாட்டி ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன், ஷோ கேன்சல் ஆச்சு. கரெக்டா பிரகாஷ் ப்ரோ? கரெக்ட் தான். ட்ரெண்ட் ஷூட் 2 தடவை பார்த்து, 3வது ட்ரெண்ட் ஷூட் 2 வாட்டி போனாரு, ஷோ கேன்சல். 3வது தடவை தான் பார்த்தாரு. பிரகாஷ் ப்ரோ அதே மாதிரி தான். எனக்குமே வந்துட்டு நான் ஒரு தடவை போய் ஷோ கேன்சல் ஆச்சு, அடுத்த நாள் வந்துட்டு நான் போய் பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு ஹேப்பன்ஸ் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் நீங்க சூஸ் பண்றதுன்னா பக்கத்துல பிவிஆர் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு வேணாம். அது ரொம்ப கஷ்டம் அந்த படம் வந்துட்டு ஆடியன்ஸ் வர்றதுன்றது. அது இப்போ செகண்ட் வீக் ஓடிடி போன மாதிரி எனக்கு ஓடிடி போயிடுச்சா ஞாபகம் இல்லையே. இல்ல சொன்னாரு ஓடிடி பத்தி ஏதோ சொன்னாரு, பொடிஷன் மறந்துட்டேன். இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப டாக்குமெண்ட்ரியா இருக்கு தம்பி அப்படின்னாரு. கொஞ்சம் கூட சினிமேட்டிக்காவே தெரியல, டாக்குமெண்ட்ரிக்கெல்லாம் இருக்கு அப்படின்னாரு. பேசுவோம் நாளைக்கு, அதை பத்தி வீட்டுல நாளைக்கு கட்டாக பேசுவோம். கொஞ்சம் வேலை வேலை இருக்கு. நாளைக்கு படம் 3 படம் போகணுமா, டயர்டா இருக்கு. நினைச்சாலே டயர்டா இருக்கு. எதுக்கு பிரகாஷ் ப்ரோ போறீங்க நாளைக்கு? பரணி நாகபந்தம் ஷோ போட்டாங்களே ஏன்னு தெரியல பரணி. இது போறேன் பரணி, கட்டாகுஸ்தி போறேன், டார்க் போறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கட்டாகுஸ்தி தாங்க போறேன், அது டவுட்டே வேணாம். கட்டாகுஸ்தி போறேன். 11 மணிக்கு மெகா ஸ்டார் தான் போறேன். வாங்க மெகா ஸ்டார் இருக்கீங்களா? என்ன பரணி உங்களுக்கு போட்டிருக்காங்க, பாக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. போட்டிருந்தாங்க. நான் ஈவினிங் பார்த்த வரைக்கும் போடல பரணி. அது போட்டிருந்தாங்க. ஷோட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பட் டார்க் புக் பண்ணாம இருக்கேன். டார்க் இன்னொரு நண்பர் வரேன்னாரு. ஃப்ரீயா தான் இருக்கு டிக்கெட், ஆனா அவரே எடுத்துக்கிறேன் டிக்கெட்டை. சரி எடுத்திருக்கேன்னு சொல்றேன். எந்த ஷோ போறது எனக்கு டவுட். இந்த நாகபந்த ஷோ டைம் கனெக்ட் பண்ணி அதை போட்டுக்கலாங்கிறது தான் ஐடியா. இப்போ காலையில கட்டாகுஸ்தி டு மதியானம் வந்து டார்க்கு. இப்போ ஈவினிங் வந்து நாகபந்த ஷோ இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நைட்டு கொஞ்சம் லேட்டா ஸ்பேஸுக்கு வந்துடலாம். போட்டு ரிவ்யூ போடலாம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்.
சரி பரணி ஓகே ப்ரோ அதை சோட்டை கால்குலேஷன் பண்ணிட்டு சொல்றேன். பாய். ஐயோ புரியல என்ன வினோத்? கிவ்அவே எதுவும் கிடையாதா? கிவ்அவேலாம் இல்ல வினோத், எதுவும் இல்ல. குடிக்க வேணா வர வினோத். இல்ல வினோத், நான் வேற ஒரு விஷயம் பிளான் பண்றேன். அது ஏதாவது இது பண்ணேன்னா நான் சொல்றேன் வினோத். கிவ்அவே வந்துட்டு பரணி ப்ரோ அப்படியே சென்னை வாங்க நெக்ஸ்ட் மீட் இனிமேல் போடுங்க. நாளா கிவ்அவே கொடுக்கணும். பரணியை விட்டுருங்க. நான் கிவ்அவே கொடுக்கணும் எப்ப எனக்கு இந்த 35,000 ஃபாலோவர்ஸ் வருதோ அப்ப வந்து 30 டிக்கெட் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த 35,000 வருமா அதெல்லாம் இல்லையானே வரும் தெரியல. ப்ரோ. ஆனா வந்து 35,000 பிரகாஷ் ப்ரோ 35,000 ஃபாலோவர்ஸ் வரும்போது ஒரு மீட்டப் அடுத்த போடுங்க 30 டிக்கெட் பிரகாஷ் ப்ரோ கிவ்அவே. சென்னையில. அவ்வளவுதான், வேற எதுவும் வேணாம். ஒரு மீட்டப் போடுங்க, மீட்டப் போட்டா ஃபாலோவர்ஸ் அவ்வளவுதான். பரணி எல்லாம் கிவ் அவே கொடுக்கலாம். போட்ட பில்லு தான் பரணி வரும், எல்லாம் ஃபாலோவர்ஸ் வந்து வராது. இருக்கிற பரணியோட இருக்க இதுக்கெல்லாம் சரிங்க, giveaway இப்ப பண்ணலாம். நான் சீரியஸ் சொல்றேன். பேசினா ஜாலியா பேசலாம், இன்னும் ரொம்ப நேரம் கூட பேசலாம். நாளைக்கு படத்துக்கு போவோம். நாளைக்கு பேசுவோம். பாய். ஆனா சுரேந்தர் உனக்கு பெரிய மனசியா? இந்த மனசு எங்களுக்கு கிடையாது. ஆனா வாழ்த்துக்கள். என்ன மனசுப்பா? ரிலீஸ் டேட். ஓகே பை பை. தேங்க்ஸ் ஆல். ஓஹோ